நல்லா இருக்கா? இப்ப கூட சைலண்ட் மோட்ல போட்டு அதை ஆன் பண்ண தெரியாம போன் பண்ணி கேட்டேன். சரி சார். எப்போதுமே ஒரு 10 நிமிஷம் திட்டலாம். ரைட்டு, மைக்கு தான். குட் மார்னிங் டால். குட் மார்னிங் டால். அதுதான் சார் அப்பா பிள்ளைக்குள்ள அன்பு சார். அது ஆமா 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 ஆமா. எங்கதான் பேச கத்துக்கிறானோன்னு தெரியல. ஏப்பா பக்கத்துல ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு நிமிஷம் கேட்கறதுக்கு பதில் சிங்கப்பூருக்கு போன் பண்ணி ஆன் ஆஃப் எதுன்னு கேட்கறான். நான் என்ன சரி ரைட்டு. இன்னைக்கு நேரம் சுமார் தான் நமக்கு சந்திராஷ்டமம். சார் மோகன் சார் நாங்க சும்மா பேசிட்டு இருக்கோம். நீங்க எப்ப ரெடி ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப 50 பேர் வந்திருக்காங்க சார். 50 பேர் வந்திருக்காங்க சார். ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம ஸ்டாஃபே அவ்வளவுதானே. நம்ம ஸ்டாஃபே இன்னொரு 5-6 பேர் வரணும் சார். ஆரம்பிச்சிருங்க, சரியா இருக்கும். சரிங்க சார், சரிங்க சார். மேடம் சிவசக்தி மேடம் ஆரம்பிச்சிடலாம் மேடம். Having a positive attitude in the workplace won't necessarily make us better at our work, but it will improve the way people view us as a person. So, positive people show their positive attitude in their words, accents, and feelings. It changes the world and people around them. When something is going wrong, the first thing people usually say is to stay strong and stay positive. Good afternoon, everyone. On behalf of Tamil Nadu Teachers Education University, I would like to extend a very warm welcome to all of you. We appreciate you for taking time to join us today to attend this webinar on positive attitude and work culture. Welcome the challenges. Look for the opportunities in every situation and grow in wisdom. Giving encouragement to others is a most welcome gift. I humbly invite Dr. K. Mohan, Deputy Registrar, Tamil Nadu Teachers Education University, to deliver the welcome address. Please, sir. இன்று தேசிய கல்வி தினம். அனைவருக்கும் தேசிய கல்வி தின நல்வாழ்த்துக்கள். கல்வி என்ற 3 எழுத்து கிடைத்தால் அறிவு என்ற 3 எழுத்து கிடைத்து வெற்றி என்ற 3 எழுத்து கிடைக்கும். வாழ்வு வளம் வரும். உலகிலேயே கொடுக்க கொடுக்க குறையாத செல்வங்கள் அன்பும் அறிவும் தான். எனவே அன்பால் மனதை வெல்வோம், அறிவால் உலகை வெல்வோம். அனைவருக்கும் காலை வணக்கம். One lovely heart is better than 1,000 beautiful faces. அத்தகைய அன்பான இதயத்தை உடைய நமது பல்கலைக்கழகத்தின் மாண்புமிகு துணைவேந்தர் அவர்களை பெருமிதத்தோடு வணங்கி வரவேற்கிறேன். திறமைக்கு மதிப்பு கொடுத்து பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சியை தனது இரு கண்களாக கருதி எளிமையின் உருவாக திகழும் நமது பாசமிகு பதிவாளர் அவர்களை பணிவுடன் வரவேற்கிறேன். அறிவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின் என்பது குறள். ஒரு செயலை செய்வதற்கு ஏற்ற காலத்தில் செய்தால் முடியாத செயல்கள் இல்லை. அந்த வகையில் பல்கலைக்கழகத்தின் எந்த பணியையும் குறித்த காலத்தில் மிகச் சிறப்பாக செய்யும் இயல்புடைய நமது பாசமிகு புல முதல்வர் முனைவர் கோவிந்தன் அவர்களை இருகரம் கூப்பி மகிழ்வுடன் வரவேற்கிறேன். நன்றி சார். நன்றி. அன்பே அமைதியாய், பேச்சில் இனிமையாய், ஏற்றமிகு எண்ணமாய் நம்மெல்லாம் ஊக்கப்படுத்தி உன்னத பணியை சிறப்பாக செய்ய தனது சொல்லால் கருத்துரை வழங்க வருகை புரிந்துள்ள நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் பிரகதீஸ்வரன் அவர்களை இன்முகத்துடன் வணங்கி வரவேற்கிறேன். அமைதியாய் இருந்து ஆர்ப்பாட்டம் இல்லாமல் தன் பணியை பெருமையோடு சிறப்பாக செய்யும், மெருகோடு சிறப்பாக செய்யும் நமது அன்பு துணை பதிவாளர் முனைவர் விஜயகுமார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த இணைய அரங்கிற்கு தனது இணைய வழி இணைப்பை அன்போடு வழங்கி பெருமிதத்தோடு இந்நிகழ்வை ஒருங்கிணைக்கும் பணியை செய்து கொண்டிருக்கும் நம் பல்கலைக்கழகத்தின் சக்தியாக விளங்கும் முனைவர் சிவசக்தி ராஜம்மாள் உதவி பேராசிரியர் அவர்களை பாசத்துடன் வரவேற்கிறேன். மேலும் இந்த இணைய அரங்கில் பங்கு பெற்றுள்ள அனைத்து துறை பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், உதவி பதிவாளர்கள், துணைவேந்தர் நேர்முக உதவியாளர் மற்றும் அனைத்து அலுவலக நண்பர்கள், தோழிகள், மாணவ செல்வங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை
வணங்கி மகிழ்ந்து வரவேற்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். Thank you, sir, for the warm welcome. We feel honored to have with us our respected Registrar of Tamil Nadu Teachers Education University, who is with well-known personality in the academic for his sincerity and dedication. I cordially invite our respected Professor V. Balakrishnan, Registrar, Tamil Nadu Teachers Education University, to deliver the presidential address. Please, sir. A pleasant morning to all of you. I deem it a great honor to deliver presidential address on the remarkable occasion of webinar for non-teaching staff, Tamil Nadu Teachers Education University, on positive attitude and work culture. We have a fine, vibrant, outstanding, and dynamic academic atmosphere here, with the gracious presence of our honorable, dedicated Vice Chancellor of Tamil Nadu Teachers Education University, who is going to deliver inaugural address on this remarkable occasion. Further, Dr. S. Pragadishwaran, Professor, Department of Business Administration, Annamalai University, who is going to deliver keynote address. Both of these professors are most revered academic personalities with a spotless reputation and much concern to the welfare of the poor and downtrodden students. They have been dedicating the academic career in transforming the educational theory and practice in a grand and innovative way for the last 3 decades. Today, the Tamil Nadu Teachers Education University is organized one-day online webinar on positive attitudes and work culture for the non-teaching staff working in the Tamil Nadu Teachers Education University. In short, attitudes are tendencies to feel and behave in a particular way towards some object, person, or events. The important features of attitudes. The important features of attitudes are multiplicity, relation to the needs, concerns, magnitude. The attitudes are related சார் கொஞ்சம் எல்லாரும் மூட் போடுங்க சார். The attitudes are related to our feelings and belief. The attitudes affect our behavior. Attitudes undergo changes. Individuals are not born with certain attitudes. Attitudes are not inherited. Attitudes are acquired and learned by the individual from the situations they face in their life. The formation of attitudes depends on various factors such as psychological factors, family factors, society factors, political factors, economic factors, and so on. The positive attitudes manifest in many ways, such as positive thinking, constructive thinking, creative thinking, expecting success, optimism, motivation to accomplish our goals, being inspired, choosing happiness, not giving up, looking at failure and problems as blessing in all the times, believing in oneself, displaying self-esteem, self-concept, self-actualization, and so on, looking for solutions, seeing opportunities. These are the various situations for manifestors of the positive attitudes. The benefits of positive attitudes are manifold in nature, such as helps achieving goals, attaining success achieved faster and more easily, the ability to inspire and motivate oneself and others,
fewer difficulties encountered along the way, more happiness, more energy, create their inner power and strength, the ability to face difficulty. Life simulates every person. People respect other person. These are some of the benefits of positive attitudes. Work culture are the values, norms, habits, symbols, expectations, stories, tradition, history that shapes the behavior of employee in the organization. In other words, culture is the environment that surrounds us all the time. A workplace culture is a shared values, belief systems, attitudes, and a set of assumptions that people in a workplace share. This is shaped by individual upbringing, social and cultural context in a workplace. However, the leadership and the strategic organizational directions management influence the workplace culture to a large extent. A positive workplace culture improves teamwork, raises morale, increases productivity and efficiency, effectiveness, enhances retention of workforce, job satisfaction, collaboration, and work performance are enhanced. And most importantly, a positive workplace environment reduces strain and stress in the employees. The creation of positive workplace involves the establishing clear ethos and values for education institution, the fostering collaboration and communication among the employees, the creation of inclusive work environment among the employees, the creation of clear goals and rewards for the employees. These are some of the important ways to create the positive, excellent, good, fine, valuable, desirable, favorable, beneficious, devoted, and spiritual work environment. I would like to conclude my address by sharing a few lines of poem written by Rabindranath Tagore. Go not to the temple to put flowers. Go not to the temples to put flowers. Upon the feet of God, first fill your own house with the fragrance of love and kindness. Go not to the temple to light candles. Before the altar of God, first remove the darkness of sin, pride, and ego from your heart. Go not to the temple to bow down your head in prayer. First learn to bow in humility before your fellow man and apologize to those who have doing wrong things. Go not to the temple to pray on bended knees. First bend down to lift someone who is downtrodden and strengthen the young ones, not crush them. Go not to temple to ask for forgiveness for your sins. First forgive from your heart those who have hurt you. This is the poem written by Rabindranath Tagore. I hope if all the employees of Tamil Nadu Teachers Education University follow this wonderful poem of Rabindranath Tagore, it is the wonderful way to inculcate the positive attitude and create the work culture. Thank you, one and all. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir, for your inspiring words. We are deeply honored by the presence of our Honorable Vice Chancellor, Professor N. Panjanadam, sir, Tamil Nadu Teachers Education University, who strives tirelessly to escalate our university into an excellent one in all spheres. It is my privilege to invite our Honorable Vice Chancellor of Tamil Nadu Teachers Education University to deliver the inaugural address. Please, sir. Most respected Registrar of the University, Professor V. Balakrishnan, always interested in the development of the university
most respected Dean of Faculty and Controller of Examination, Professor M. Govindan, night and day with his team, is conducting and declaring results, giving certificates without any pending to lakhs and lakhs of examinations he has been conducting. Dedicated officer and teacher. Dear Dr. Professor Pragadiswaran, today's guest, my good friend, colleague in Annamalai University, family friend, a very nice person who has come all the way and helping us. Then Professor Mani is here. In fact, on behalf of talent management and development, manpower development, human resource development, it is being organized by Dr. Mohan and Dr. Vijay Kumar. They are members of the committee. And such a great teacher, Professor Mani, is here. Dr. K. Mohan very beautifully reminded and sent the greetings. தேசிய கல்வி தின வாழ்த்துக்கள் அவரோட நானும் சேர்ந்துக்கிறேன். தேசிய கல்வி தின வாழ்த்துக்களை அத்தனை பேருக்கும் சொல்லி நல்ல ஒரு அழகு தமிழில் சிறப்பாக எல்லாரையும் பாராட்டி பேசினார். இதை பொறுப்படுத்த அவரும் டாக்டர் விஜயகுமார் எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு டாக்டர் பி விஜயகுமார், as he rightly said, very silent man, MSc Computer Science and PhD in MSc, and doing a lot of service along with others for the development of the university. Dr. Sivasakti Madam, she has organized, Dr. Pragadiswaran may bless her and appreciate by noting this point, century. She has organized more than 100 programs during this lockdown. Tamil Nadu Teachers Education University has organized more than 1,100 programs during these 4, 5, 6 months of lockdown period, involving more than 12 countries, resource persons, participants and audience, benefiting 200,000. 2 லட்சம் பேருக்கு மேலே பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. அவ்வளோ டீச்சர்ஸு நான் டீச்சிங்கும் அவ்வளோ சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் டாக்டர் சிவசக்தி மேடம் அவங்க டீம் வந்து 100 ப்ரோக்ராமுக்கு மேலே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஐ ஹோப் டாக்டர் பிரகதீஸ்வரன் வில் பிளஸ், பெஸ்ட் கைட். அது மாதிரி ஐ வாண்ட் டு அட்ரஸ் எவ்ரிபடி பிகாஸ் ஆஃப் வாண்ட் ஆஃப் டைம். Other respected teachers, wonderful non-teaching colleagues and friends, very dedicated. மெட்ராஸ்லேருந்து ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஏரியாவிலேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்து ஒரு பஸ் மாதிரி, ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி ஒரே மழையில் வந்து ட்ரெயினில் போய் கஷ்டப்பட்டு வந்து யூனிவர்சிட்டிக்கு அவங்களால முடிஞ்ச யூனிவர்சிட்டியோட டெவலப்மெண்ட்டுக்கு நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் வி ஆல் நோ தட் யூனிவர்சிட்டி இன்னும் நிறையா செய்ய வேண்டியது இருக்குங்கிறதுக்காக நிறையா அவங்கள இன்னும் நிறையா வேலை செய்யுங்கன்னு தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அவங்க நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா இருந்தாலும் இதை போல் ட்ரைனிங் ப்ரோக்ராம், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் ஒர்க் கல்ச்சர், இதை போல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ரிக்வெஸ்ட் டாக்டர் மணி, டாக்டர் மோகன், டாக்டர் விஜயகுமார் எல்லாம் வாரத்துக்கு ஒரு ப்ரோக்ராமாவது இதை மாதிரி ஒரு 1 hour 1.25 மணி நேரம் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுடைய பெனிஃபிட்டுக்கும், அவங்களோட குடும்பத்தாரோட பெனிஃபிட்டுக்கும், இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பெனிஃபிட்டுக்கும், நாட்டினுடைய பெனிஃபிட்டுக்கும் இதை மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணத்துக்கு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நம்ம டாக்டர் பிரகதீஸ்வரனுக்கு இது ஒரு நம்ம டிபார்ட்மெண்ட்டை விட கம்பேர் பண்ணிங்கன்னா கூட அதை விட ஒரு சின்ன சைஸில் தான் இது இருக்கும். வெரி ஸ்மால் இன் நம்பர். நாங்கள் ஒரு 32 டீச்சர்ஸாக இருக்கோம். ஒரு 50-60 நான் டீச்சிங் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. வெரி லெஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் தான். பட் இருந்தாலும் கூட இவங்க எல்லாரும் ஒரு 700 காலேஜோட வேலையை செய்கிறாங்க. 700 காலேஜோட வேலையை இவங்க இவ்வளவு பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஐ ஹோப் தட் யூ வில் bless them, wish them and appreciate. About Dr. Pragadiswaran alone, I will speak another 1 hour, but I am allotted another 2 more minutes itself. And he is a very great person, good human being. Yoga and meditation, other training development programs வந்து thousandsல நடத்திருக்காரு. நீங்கள் அவர் பயோடேட்டா வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும். thousandsல நடத்திருக்காரு. இந்தியாவில் ஜூன் 21 இந்தியாவினுடைய கெஸ்டா யோகா டேவுக்கு ஸ்ரீலங்காவில் போய் நம்ம கனகசிங்கம் சார் இங்கே நம்ம யூனிவர்சிட்டிக்கு வந்தாங்களே, அவங்க யூனிவர்சிட்டியில் சீஃப் கெஸ்டாக போயிட்டு வந்தாங்க. இந்தியாவுடைய ஆல் ஓவர் த வேர்ல்டோட ரெப்ரசன்டேட்டிவாக ஆஸ்திரேலியாவுக்கு 45 நாள் போய் இந்தியாவுடைய கலாச்சாரத்தெல்லாம் பற்றி பேசி, வேல்யூ சிஸ்டம்லாம் பேசி, இப்போ நான்லாம் யோகாவை பற்றி 6 மணி நேரம் பேசுவேன், ஆனால் 5 நிமிஷம் கூட செய்ய மாட்டேன்.
அதே மாதிரி மெடிடேஷனை பற்றி 10 மணி நேரம் பேசுவோம், ஒரு 10 நிமிஷம் வாயை திறக்காம உட்கார மாட்டேன். ஆனால் அவர் அப்படி கிடையாது, பேசுறத செய்வார், அப்படியே செஞ்சு காப்பார், டூயிங் மேன். அப்படியே ஒரு கிரேட் பர்சன். டெப்டி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனாக இருந்தாங்க நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் 10,000 இவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ரிசர்ச்சர். ஸ்ரீலங்காவிலேருந்து ஏகப்பட்ட ஆஃபீஸர்ஸை இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்து அவ்வளவு பேருக்கும் 1 தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை இல்லை, வேற வேற பேட்சஸை கொண்டுட்டு வந்து அவ்வளோ ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தினாங்க. இப்படி அவங்கள பற்றி அவங்க குட் ரிசர்ச்சருங்கிறதையும் அவங்களுடைய நிறைய டாக்டரேட்ஸ் கைட் பண்ணியிருக்காங்க. அவங்க நல்ல ரிசர்ச்சர் அப்படிங்கிறதையும் ஒரு நல்ல யோகி அப்படிங்கிறதுலையும் நல்ல ஆயிரக்கணக்கான ப்ரோக்ராம் நடத்திருக்காங்கிறதையும் பல்வேறு நாடுகளுக்கு போயிட்டு வந்துருக்காங்கிறதை பற்றியும் சொல்ல சொன்னீங்கன்னா இன்னொரு 1 மணி நேரம் நான் சொல்லுவேன். பட் அதை நீங்கள் வந்து டைம் முடிஞ்சிருக்கிற அந்த காரணத்தினால அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம அத்தனை பேர் சார்பாகவும் அவருக்கு ஒரு நன்றியையும் அவர்களுக்கு தேங்க்ஸும் சொல்லி முடிந்தவரை நிறைய தமிழை பயன்படுத்தி பேசுமாறு அவரை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு ஒரு என்ன மேடம் ஏதோ ஒரு ஒளி வருத மேடம், இந்த உலகத்திலே முதல் தடவை நான் பேசுறத நானே இப்பதான் கேட்கிறேன். ஏதாவது பாருங்க, ஏதாவது நான் பண்ணி விடுங்க மேடம். இங்க ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா என் சைட்ல? அதனால பாத்தீங்களா 2 பஞ்சநாதம் வராத பாத்தீங்களா? இல்ல நான் பேசும்போது பரவாயில்ல, அவரு பேசும்போது 2 ஆன் ஆயிருக்கா சார்? இல்லையா எங்க நான் ஒரே ரிட்டையர் ஆகிற வரையும் இந்த ஒண்ணுதான், ஒரு செல்போன் தான், வேற ஒன்றும். ஓகே சார், சரி ஓகே ஓகே ஓகே. நான் ஒரு இண்டிகேஷனா எடுத்துக்கிட்டேன், எனக்கு கொடுத்த 10 நிமிஷம் முடிஞ்சிச்சுங்கிற இண்டிகேஷனா நானே சொல்லிக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ மீண்டும் ஒரு முறை அத்தனை பேரையும் வாழ்த்தி இந்த பாசிட்டிவ் ஒர்க் கல்ச்சரையும் பற்றி அவங்க கொஞ்சம் தமிழ் நிறையா பயன்படுத்தி பேசுமாறு டாக்டர் ப்ரொஃபஸர் பிரதீஸ்வரனை கேட்டுக்கொண்டு இதை வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஒர்க்கு கல்ச்சர்னால என்னுடைய பர்சனல் கருத்து நாடு பெனிஃபிட் ஆகும், குடும்பம் பெனிஃபிட் ஆகும், ஆர்கனைசேஷன் பெனிஃபிட் ஆகும். ஆனால் என்னோட பர்சனல் கருத்து என்ன, இது எல்லாத்தையும் விட இண்டிவிஜுவலுக்கு ரொம்ப பெனிஃபிட். ஏன்னா பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது ஹெல்த் ப்ராப்ளமே வராது. நீங்கள் நெகட்டிவாக டிப்ரெஷனாக ஒருத்தங்களோட போட்ட சண்டையோ விரும்பத்தகாத ஒரு விஷயத்தையோ நினச்சி பாருங்க, நம்மளை அறியாமல் பிபி ஏறும். ஆன்சைட்டி நெகட்டிவா, நாளைக்கு அவர் என்ன இப்படி பேசினாலும் நான் இப்படி பேசிடுவேன், அப்படி குத்தினாலும் நான் திருப்பி இப்படி குத்திடுவேன், அவர் கத்தி தூக்குனாலும் நான் துப்பாக்கி தூக்கிடுவேன். அப்படி நெகட்டிவா திங்க் பண்ணி பாருங்க, நீங்க அப்படியே பிபி நம்ம கண்ணுக்கு டாக்டர்ல போக வேண்டாம், பிபி ஏறுறது நமக்கே தெரியும், அப்படியே தெரியும். ஆகையினால பாசிட்டிவா திங்க் பண்ணும்போது நம்ம இண்டிவிஜுவலுக்கு நிறுவனத்தை விட்டுடுங்க. நம்ம இப்போ சொல்லும்போது நீங்கள்லாம் பாசிட்டிவாக திங்க் பண்ணி ஒர்க் கல்ச்சர் நல்லா இருந்து நிறுவனத்தை நல்லா கொண்டுட்டு வரணுங்கிற ஒரு அஜெண்டா இருந்தாலும் கூட அதை விட முக்கியம் இதில் உண்மையான பெனிஃபிட் என்னன்னா பாசிட்டிவ் திங்கிங்னால இண்டிவிஜுவலுக்கு நிறைய பெருமை, நல்ல ஹெல்த் நல்லா இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், பாசிட்டிவாக எப்போதும் திங்க் பண்ணலாம். அதை ரொம்ப அழகாக அவங்க இப்போ சொல்லுவாங்க. அது மாதிரி சயின்டிஸ்ட் ஜேபி வாட்சன் சொல்லியிருக்காரு, இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்னால உலகத்திலேயே 2 அதி முட்டாளுக்கு பிறந்த பிள்ளைகிட்ட வந்து கூட உலகத்திலேயே அதி புத்திசாலியா ஆக்கி காமிக்கிறார். அதே மாதிரி உலகத்திலேயே ஐக்கிய அதிகமா இருக்கிற 2 பெரிய ஜீனியஸ்க்கு பிறந்த பிள்ளைய கொண்டு வந்து கூட 6 மாசம் பிள்ளைய கூட உலகத்திலே சிறந்த முட்டாளா அவரை நான் ஆக்கி காமிக்கிறேன். அப்ப இந்த ட்ரைனிங் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மனிதனை மாற்றும் என்பதற்காக நானும் பிரகதீஸ்வரனோ சொல்ல, டாக்டர் பிரகதீஸ்வரனோ அவர் ஜேபி வாட்சன் சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காரு. இப்ப புரிஞ்சுக்கிட்ட மேடம், நான் நிறுத்திக்கிறேன். ஆகையினால இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணக்கூடிய டீச்சிங் நான் டீச்சிங் அத்தனை பேர்களுக்கும் உங்களால ஆர்கனைசேஷன் நல்லா இருக்கும், உங்க குடும்பம் நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கும். அதை விட முக்கியம் என்னன்னா அதிக பெனிஃபிட் இண்டிவிஜுவல் அவங்களுடைய மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த்துக்கு தான் அப்படிங்கிறத சொல்லி சிவசக்தி மேடத்தை நான் பெருமையா மறுபடியும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். முதல்ல வந்து நான் நிறுத்திக்கிறதுக்கு நான் பேசுறதே எனக்கு காரணம் முடியா சொன்னாங்க. அப்ப நான் நிறுத்திக்கல. உங்களுக்கு புரிஞ்சுக்கல, வேற ஒரு சத்தம் கேக்குது, உங்களுக்கு புரியல நினைக்கிற காதுல உள்ள. அதனால நீங்க வந்து முதல்ல வாழைப்பழக்காரரை வச்சு சொல்ல சொன்னீங்க, ஆப்பிள்காரரை வச்சு சொல்ல சொன்னீங்க, இப்ப கடைசியா ஒரு சத்தம் வருது, உங்களுக்கு புரியல, ஏதோ வாட்சன் சொல்றீங்க. இதுக்கப்புறம் பேசுறது நல்லது இல்லை என்பதை புரிந்து கொண்டு மீண்டும் ஒரு முறை நம் பல்கலைக்கழகம் சார்பாக ப்ரொஃபசர் டாக்டர் ரெஸ்பெக்டட் பிரதீசன் சார் அவர்களை வருக என்று கூப்பிட்டு நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you very much, sir, for sharing very insightful thoughts.
We are happy to have with us Professor M. Govindan, Controller of Examination, Dean of Faculty, Professor and Head, Department of Educational Psychology, Tamil Nadu Teachers Education University, who has always shown keen interest in our activities, and in him we found a great strength and support for all the programs we undertake. May I kindly request Sir to deliver the felicitation address. Please, sir. தேங்க்யூ மேடம். Thank you, sir. அனைவருக்கும் வணக்கம். பெரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு துணைவேந்தர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய பதிவாளர் அவர்களுக்கும் இன்றைய கருத்தரங்கில் கருத்துரை வழங்க வந்துள்ள அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர் பிரகதீசன் சார் அவர்களுக்கும் வாழ்த்துரை நல்கிய டாக்டர் மோகன் அவர்களுக்கும் நன்றி உரை ஆற்ற உள்ள டாக்டர் விஜயகுமார் அவர்களுக்கும் மற்றும் நமது அலுவலகத்தில் பணியாற்றுகின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நிகழ்வில் பங்கேற்றுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வினை, இந்த பயிற்சியினை ஆரம்பிப்பதற்கு அனைத்து வகையிலும் உறுதுணையாக இருந்த நமது மதிப்பிற்குரிய துணைவேந்தர் அவர்கள், பதிவாளர் அவர்கள் மற்றும் டாக்டர் மோகன் அவர்கள், டாக்டர் விஜயகுமார் அவர்கள் மற்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்கின் மூலமாக 2 செய்திகளை, முதலாவது செய்தி நம்முடைய அலுவலகத்தில் பணியாற்றுகின்ற சகோதர சகோதரிகளுக்கு, இரண்டாவது கருத்து அலுவலகத்தில் பணியாற்றுகின்ற ஆபீசர்களுக்கு. முதல்ல எல்லாருக்குமே இது பொருந்தும். ஒரு சேயிங் உண்டு, ஒரு பழமொழி உண்டு, டூயிங் டியூட்டி வித்தவுட் சேஃப்டி இஸ் பேயிங் டெய்டி வித்தவுட் பக்தி. இது ஒரு பழமொழி. அது என்ன சொல்றாங்கன்னாக்க, வேலையில பாதுகாப்பு இல்லாமல் செய்வது கோயிலில் போய் சாமியை பக்தி இல்லாமல் கும்பிடுவதற்கு சமம்னு சொல்றாங்க. நம்ம வேலையில சேஃப்டினாக்க இங்க குறிப்பா இந்த நேரத்துல, அதுவும் நம்ம இந்த பேண்டமிக் பீரியட்ல இருக்கிறோம். அதாவது நம்முடைய சேஃப்டி, நம்முடைய துணைவேந்தர் சொல்லுவாங்க, ஒவ்வொரு மெசேஜும் போட்டுட்டே இருப்பாங்க, நம்மளுக்கு டேக் கேர் ஆஃப் ஹெல்த் போட்டிருப்பாங்க. அதான் உங்களுக்கு சொல்ல வரேன், இந்த மெசேஜ் சொல்ல வரேன். அதனால நம்ம வேலையிலையும் சரி வீட்லையும் சரி குறிப்பா இந்த பேண்டமிக் பீரியட்ல நம்முடைய உடல்நலத்தை பாதுகாப்பது மிக மிக முக்கியம். இது நம்ம பல்கலைக்கழக பணியாற்ற அனைவருக்கும் பொருந்தும். அடுத்ததா ஒரு பிலாசபி உண்டு, ஹிரோனிசம் அப்படிங்கிற பிலாசபி உண்டு. இந்த பிலாசபி என்ன சொல்றதுனாக்க, பீப்புள்ஸ் வாண்ட்ஸ் பிளஷர் பட் தே டோன்ட் வாண்ட் பெயின். சந்தோஷமா இருக்கணும், பணம் சம்பாதிக்கணும், வேலை செய்யக்கூடாது. இதான் அந்த பிலாசபி. இதுலயே தியரி எக்ஸ் ஒய்னு உண்டு, மெக்ரிகார் தியரி சொல்லுவாங்க. அதுல ஸோ நம்ம இந்த எக்ஸ் தியரிங்கிறது மேல உள்ளது பொருந்தும். ஒய் தியரி கொஞ்சம் மாடர்ன் தியரி. அதெல்லாம் இப்போ இசட் தியரின்னு வந்திருக்குது. இப்போ இந்த இசட் தியரி என்ன சொல்றாங்க, நமக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. we are always talking about rights, we are forgetting our responsibility. எல்லாருக்கும் நமக்கு ரைட்ஸை கிளைம் பண்றோம், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மறந்துடுறோம், அக்கௌண்டபிலிட்டி மறந்துடுறோம். இது நமது பல்கலைக்கழகம், நம்முடைய துணைவேந்தர் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம பல்கலைக்கழகத்தை எப்படி உயர்த்தணும் அப்படின்னாக்க நம்ம ஒவ்வொருவருக்கும் பொறுப்பெடுத்தா மட்டும்தான் உயர்த்த முடியும். துணைவேந்தரோ பதிவாளரோ மற்ற யாரும் தனியா செய்ய முடியாது. அனைவரும் சேர்ந்து டீம் ஒர்க் சொல்ல போனாக்க, அதனால இந்த சேர்ந்து நம்ம பல்கலைக்கழகத்தை உயர்த்துவதற்கு அனைத்து வகையிலும் உயர்வு செய்வதற்கு நம்முடைய பணி மிகவும் அவசியம். அடுத்ததாக இந்த கருத்தரங்குடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நான் ரீசெண்டா ஒரு புக்கு படித்தேன், கேரியர் எக்ஸலன்ஸ் ஒரு புக்கு. அந்த புக்ல இந்த ஆட்டிடியூடை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு 26 வயசான ஒரு MBA ஸ்டூடெண்ட், ராம்குமார்னு பேர், அவர் பேர் அந்த புத்தகம் எழுதியிருக்கிறாரு. இந்த ஆட்டிடியூட் அலோன் கிவ்ஸ் 100% சக்சஸ் இன் அவர் லைஃப். லக்கு கிடையாது, ஹார்ட் ஒர்க்கு கிடையாது, அதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குது. ஆட்டிடியூட், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அலோன் கிவ்ஸ் 100% சக்சஸ். அதுக்கு என்ன சொல்றாரு, ஒரு லாஜிக் சொல்லியிருக்காரு. அதுல ABCDன்னு 1 2 3 4 போட்டால் லாஸ்ட்ல 26 வரும். இந்த ஆட்டிடியூட்ல பாத்தீங்கன்னாக்க ATTITUDE இதை அல்லது சேர்த்து கூட்டிங்க, நம்பர் போட்டு கூட்டிங்கன்னா 100 வரும். ஸோ அந்த பேசிஸ்ல அவர் என்ன சொல்லிருக்காருனாக்க, 100% வெற்றி எப்படி வரும்னாக்க த்ரூ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்ததா நிர்வாகிகளுக்கு, நம்முடைய ஆபீசர்ஸ் என்ன சொல்றேன்னாக்க, முதல்ல ட்ரீட் அதர்ஸ் வாட் யூ வுட் லைக் டு பி ட்ரீட்டட். உன்னை மற்றவர்கள் எவ்வாறு நடத்த வேண்டும் நினைக்கிறாயோ அதே போன்று நீ மற்றவர்களை நடத்தணும். இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னாக்க, நம்முடைய துணைவேந்தர் அவர் தான் இந்த பல்கலைக்கழகத்துல. இதுக்கு ஒரே உதாரணம் சொல்லணும்னாக்க,
பல்கலைக்கழகத்துல நம்ம பல்கலைக்கழகத்தை இந்த ஃபாலோ பண்ற ஒரே மனிதர் வந்து நம்முடைய மாண்புமிகு துணைவேந்தர் அவர்கள் மட்டும்தான். சார் நான் உண்மை சொல்றேன் சார், நான் உண்மை சொல்றேன். என்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நம்ம பேசுறது சொன்னீங்க, செந்தில் வரும்போது வாங்க செந்தில் சொன்னீங்க. நான் வந்து எப்பவுமே செந்தில வா தம்பி வாப்பான்னு தான் கூப்பிடுவேன். அந்த வாங்க போங்கிற மரியாதை வந்து நான் உங்களுக்கு கத்துக்கிறேன். இப்ப நிறைய பேர் நானும் அப்ப வாங்க போன்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருக்குமே அந்த மரியாதை கொடுக்கணும். நம்ம என்ன நம்மள மத்தவங்க செய்யணும்னு நினைக்கிறோமோ அதே போல அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அதெல்லாம் வீட்டுல மனைவியும் எதிர்பார்க்கறாங்க. அது ஒண்ணுதான். தப்பு இல்லைங்க சார், தப்பு இல்லைங்க சார், அவங்களுக்கு கொடுக்கணும் சார். அவங்க பார்ட்னர், நம்ம பார்ட்னர் தானே சார், அவங்களுக்கு கொடுக்க தப்பு இல்லைங்க சார். அடுத்தது இன்னொன்னு சொல்லுவாங்க, அதுல ஒரு மேனேஜ்மெண்ட்ல சொல்லிருக்காங்க, அதை ஒரு பிலாசபர் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காரு, இஃப் யூ ட்ரீட் த ஒர்க்கர்ஸ் ஆஸ் மெஷின்ஸ் தே வில் கிவ் த மெஷின் ப்ரொடக்ஷன் ஒன்லி. If you treat the workers as human beings, they will give the machine productions as well as productivity. அப்படி சொல்லியிருக்காங்க, அதில் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இங்க ப்ரொடக்ஷன் ப்ரொடக்டிவிட்டி ரெண்டு டிஃபரன்ஸ். ப்ரொடக்ஷன் வேற, ப்ரொடக்டிவிட்டி வேற. இந்த ப்ரொடக்டிவ் வார்த்தை எஃபிஷியன்சி. இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஸ்டாஃப் இருந்தாங்க, அதல்லாத 10 ஸ்டாஃப் இருந்தாங்க. அவங்க செஞ்ச வேலையை அவங்க இல்லாமலேயே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இப்போ அவங்க வச்சு பண்ற ஒர்க் வந்து ப்ரொடக்ஷன். அந்த 10 பேர் சேர்த்து நம்ம செஞ்ச ஒர்க்கெல்லாம் ப்ரொடக்ஷன். இப்ப அவங்க 10 பேர் இல்லாம குறிப்பிட்ட நேரத்துல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதையே ஒர்க் நம்ம பண்ணி கொடுத்தது அதான் ப்ரொடக்டிவிட்டி, எஃபிஷியன்சி. நைட் அண்ட் டே ஒர்க் பண்ண எல்லா ஸ்டாஃபும் எல்லாம் ஒர்க் பண்ணாங்க, எல்லா நான் டீச்சிங் ஸ்டாஃபும் ஒர்க் பண்ணா மட்டும்தான் நம்ம அந்த சக்சஸ் கொடுக்க முடிஞ்சது. இதான் அது ஒரு உதாரணம். அடுத்தது இன்னொன்னு சொல்லுவாங்க, யூ மே பிரிங் த ஹார்ஸ் டு த டேங்க் ஆர் ரிவர் பட் யூ cannot drink it. குதிரையை வந்து கொண்டு போகலாம், குளத்துக்கோ அதை கொண்டு போகலாம், தண்ணி குடிக்கலாங்கிறது நம்மள பார்க்க முடியாது. ஸோ அது மாதிரிதான் எம்ப்ளாயிஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கணும், ரைட் டைரக்ஷன் கொடுக்கணும், மோட்டிவேஷன் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தா கண்டிப்பா சக்சஸா பண்ண முடியும். அடுத்து ஒன்னு இறுதியா சொல்லிக்கிறேன், இருக்கிற ரிசோர்ஸ்லயே ஹியூமன் ரிசோர்ஸ் தான் மிக மிக முக்கியமானது, இன்வால்யூபிள், மதிப்பிட முடியாத ஹியூமன் ரிசோர்ஸ் இருந்தாக்க மனித வளம் தான். அந்த மனித வளம் நம்ம நிறைய இருக்குது. இங்க ஸ்டாஃப் கம்மியா இருந்தா கூட எண்ணிக்கையில கம்மியா இருக்கலாம், நம்மளுடைய நான் டீச்சிங் ஸ்டாஃப் எண்ணிக்கையில கம்மியா இருக்கலாம், ஆனா அவங்களோட திறமை வந்து அதிகம். ஸோ அவங்கெல்லாம் வந்து லைக் ஆட்டம், ஒவ்வொரு நான் டீச்சிங் ஸ்டாஃபுமே டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாமே சேர்த்தா கூட ஒவ்வொருத்தரும் ஒரு அணு மாதிரி இருக்கிறாங்க இங்க எல்லாமே. ஸோ தே ஆர் ஹேவிங் ட்ரெமெண்டஸ் பவர், ட்ரெமெண்டஸ் பொட்டன்ஷியாலிட்டி, ட்ரெமெண்டஸ் எனர்ஜி நிறைய அவங்கள்ட்ட பொதிந்து கிடைக்குது. அதை வெளிக்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கான்செப்டே மாறிச்சு. முன்னாடி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் சொன்னாங்க, இன்னைக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து மேனேஜ் பண்றது, எப்படி மேனேஜ் பண்றது, இருக்கிற திறமை இருக்குது, அதை வெளிக்கொள்ளணும். ஸோ நம்ம வந்து மேல இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்க திறனை வெளிக்கொள்ளணும். எப்படின்னா ஆட்டத்தை வந்து பிளந்தாதான் என்ன பண்ண முடியும், பம்பாட் பண்ணுவாங்க, ஐஸ்வர்யா பேஜ் பம்பாட் பண்ணுவாங்க. பண்ணும்போது அவரோட சக்தி வந்து மல்டிபிளிகேஷன் ஆகும், பல்கி பெருகுன்னு சொல்லுவாங்க. அதே போல் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டாஃபும் ஒவ்வொரு ஆபீசர்ஸும் அவங்கள்ட்ட திறமையை வந்து நம்மளுடைய அன்பால ஊக்கத்தினால மோட்டிவேட் பண்ணி முடிந்தவரை அவங்களை வந்து நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்கள், கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. யாருமே நம்ம அலுவலகத்துல கடுமையான வார்த்தைகளை, நான் இந்த கான்ஃபரன்ஸ் மூலமா தெரிஞ்சு என்ன சொல்றாங்க, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம், யாரும் பயன்படுத்த வேண்டாம். எல்லாமே எனக்கு ஒர்க் பண்றது வந்து பழைய காலமே கிடையாது. இன்னைக்கு யாரும் பணத்துக்காக ஒர்க் பண்ணல. ஸோ தே வாண்ட் சம் ரெகக்னிஷன், தே வாண்ட் சம் அப்ரிசியேஷன்ஸ். அவங்களுக்கு நம்ம அந்த என்ன கொடுக்கணுமோ, மரியாதை கொடுக்கணுமோ அதை மரியாதை கொடுத்து அவங்கள்ட்ட திறமையெல்லாம் வெளிக்கொண்டு வந்து நம்மளுக்கும் நம்மளுடைய பல்கலைக்கழகத்தை உயர்வதற்கு அனைவரும் பாடுபட வேண்டும். நம்முடைய துணைவர் சொல்ற அவருடைய மாடலை எடுத்துட்டா போதும், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்க வேற யாரும் பண்ண வேண்டாம். சார் சொல்லுவாங்க, யாரு எதை சொன்னாலும் நீங்க சொல்றது சரி, நீங்க சொல்றது சரி, சாருடைய வார்த்தைகள் இதுதான். அப்படி சொல்லும்போது நமக்கே ஒரு இதெல்லாம் வந்துடும். நான் இதை சார் சொல்ற மாதிரியே சொல்லி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை சமாளிச்சோம். சார் நம்முடைய மாண்புமிகு துணைவேந்தர்களுக்கு தெரியும், ஒரு பெரிய பிரச்சனை நாங்கள் சமாளிச்சோம். ஏன்னா நான் சொல்லும்போது வேற மாதிரி சொல்லியிருந்தா வேற மாதிரி ஆயிருக்கும். சார் சொன்ன வார்த்தை பயன்படுத்தினேன், அது நல்லபடியா முடிஞ்சது. ஸோ அதுபோல நம்ம வந்து நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பாக பேசி அன்பாக நடத்தி நம்முடைய பல்கலைக்கழக வளர்ச்சிக்கு அனைவரும் உதவி வேண்டுமென கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you very much, sir, for your words of appreciation. We are indeed privileged to have an eminent personality among us today as a chief guest, respected Professor S. Pragadiswaran, Professor, Department of Business Administration, Coordinator, INCARE, MOU, and former Deputy Controller of Examination, Annamalai University. Sir is having more than 22 years of experience in PG full-time, distance mode of national and international students.
Now he is acting as international corporate trainer, and he got the Best Teacher Award in 2010. He is an inspirational performer, a good trainer, writer, and great educator. Sir has successfully guided 13 PhD research scholars and 10 MPhil scholars. He served as a NSS program officer, presently a yoga trainer and former students placement coordinator. Today, we are privileged to have an opportunity to listen to you this afternoon. On behalf of Tamil Nadu Teachers Education University, we are delighted to welcome you, sir. Let me request our resource person to take over the session. Please, sir. மரியாதைக்குரிய துணைவேந்தர் அவர்களே, பண்பிற்கும் பாசத்துக்கும் உரிய பதிவாளர் அவர்களே, ஒரு பல்கலைக்கழகத்தின் கற்பு நெறி என்றால் அது தேர்வு நெறியாளர்களுடைய ஒரு சிறந்த பண்புதான் இருக்கும். ஏன்னா தேர்வு துறையில் நான் பணியாற்றிய காரணத்தினால அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அப்படின்றது எனக்கு தெரியும். ஒருத்தர் கூட அதிகமா நான் பேச முடியாது, ரொம்ப நேரம் கூட நம்ம பேச முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நிலையை பராமரித்து வந்து கொண்டிருக்கின்ற தேர்வுத்துறை நெறியாளர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சீரும் சிறப்புமாக துணைவேந்தர் சொல்வது போல சிக்ஸர் அடித்து வாழ்வாரை வாழ்வார், மற்றவரெல்லாம் சிங்கிள் ரன் எடுத்து இருப்பார் அப்படின்ற மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி மனித சமுதாயத்திற்கு தொண்டாற்றி கொண்டிருக்கின்ற ஐடி டிபார்ட்மெண்ட் அவர்களே, ஒருங்கிணைப்பாளர் அவர்களே, எம்சி அவர்களே, உங்கள் அனைவரும் இந்த மதிய பொழுதிலே உங்களை எல்லாம் வணங்கி வாழ்த்தி இப்போ அந்த தலைப்புக்கு நேரடியா நம்ம சென்றுவோங்க. பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நேர்மறையான மனோபாங்கு, ஒர்க் கல்ச்சர் அப்படின்றது நம்முடைய பணி செய்கின்ற பணியிடத்தின் பண்பாடு என்ற தலைப்புல நம்ம சிந்தனை செய்ய இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பயிற்சிக்கு போறதுக்கு முன்னாடி இது பயிற்சி, அதனால பேசுறதை விட பயிற்சி செய்யறது இன்னும் சிறப்பாக இருக்கும். நம்ம இப்ப கொஞ்ச நேரம் பயிற்சிக்கு போயிடுவோம். அதாவது எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துக்கோங்க, உட்கார்ந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்துக்கோங்க. அப்படியே உங்க காலை மனசுல நினைங்க, உங்களுடைய காலை மனசுல நினைங்க. அந்த கால் எவ்வளவு தூரம் நமக்கு பயன்படுதுன்றதுக்காக அந்த காலுக்கு நன்றி சொல்லணும். நம்முடைய காலுக்கு நம்ம நன்றி சொல்லணும் மனசார. இல்ல சில பேர் பைத்தியம் மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சாங்கன்னா நீங்க விட்டுருக்க, மனசெல்லாம் சொல்லுங்க. சில பேர் காலை பாருங்க, கொஞ்சம் நேரம் எட்டி நம்ம காலை பாருங்க கொஞ்சம் நேரமாவது, அதுக்கு நன்றி சொல்லுங்க மனதார. அதே மாதிரி நம்முடைய முழங்கால், கெண்டைக்கால் பகுதி அவரவருடைய கெண்டைக்கால் பகுதி இன்னொரு இதயம் என்று சொல்லுகிறார்கள் நம்முடைய சித்த பெருமக்கள் எல்லாருமே. அதனால அந்த கெண்டைக்கால் பகுதிக்கு நம்ம நன்றி சொல்லணும். முழங்கால் பகுதி, இன்னைக்கு நிறைய முழங்கால் வலி வருது சார், ஆசிரியர்கள் பணியில் இருக்கிறவங்க நின்று கொண்டே இப்ப வகுப்பு எடுக்கிறதுனால அந்த முழங்கால் வலி வருது. அந்த முழங்கால்லாம் அப்படி தொட்டு ரொம்ப நன்றி சொல்லணும், ஆரோக்கியம் பெறட்டும்னு உங்களுடைய முழங்காலை நீங்க நன்றி சொல்லுங்க. தொடைப்பகுதி, அடிவயிற்று பகுதி, வயிற்றுப்பகுதி எல்லாத்தையும் வாழ்க்கை வளமுடன் நாங்க சொல்லுவோம். நீங்க நன்றி, உங்களுக்கு புரிஞ்ச வார்த்தையில, உங்களுக்கு பிடிச்ச வார்த்தையில நீங்க சொல்லுகின்ற போது உடலில ஒரு விதமான ஒரு நல்ல ரசாயன ஓட்டம் வருது, ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கிற மாதிரி உங்களுடைய உடலை நன்றி சொல்லுங்க, வாழ்த்துங்க. அப்புறம் உங்களுடைய இடுப்பு பகுதி, முதுகு தண்டுவிடம், அதெல்லாம் நீங்க ஏன்னா நம்ம வேலை 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 வேலைன்னு ஓடி ஓடி நம்மளுடைய உடம்பே நம்ம பார்க்காம இருக்கிறோம். அதனால அதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. அதுக்கப்புறம் வயிற்றுப்பகுதி, அடிவயிற்று பகுதி, நெஞ்சு பகுதி, இதயம், தோள்பட்டை, 2 கைகள், கைவிரல்கள், மணிக்கட்டு, கழுத்து பகுதி, தலைப்பகுதி, அதன் உள்ளுறுப்புகள், வாழ்க வளமுடன். உடல் முழுவதையும் தளர்த்திக் கொள்ளுங்க. ஓய்வு, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நல்ல ஒரு மூச்சை ஒரு 2 முறை இழுத்து விடுங்க பார்ப்போம். நீங்களாவே பெருமூச்சு விடுற மாதிரி இழுத்து விட வேண்டாம், மெதுவாகவே நீங்க மூச்சை இழுத்து விடுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு மூச்சை நல்லா இழுத்து விடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும். எங்களுக்கு ஆயுள்லாம் வேண்டாம் சார், காசு நிறைய வரும், பணம் நிறைய வரும். அது எப்படி சார் பணம் நிறைய வரும்னா, மனசு நிம்மதியா இருந்துச்சுன்னா உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் சிறப்பா இருக்கும். அதனால மூச்சை நல்லா இழுத்து விடுங்க.
சரி, இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம சிந்திப்போம். உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மோசமான அரசு பஸ்ல மோசமான ரோட்ல பயணித்த அனுபவங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த மோசமான அரசு பஸ்ல மோசமான சாலையில நீங்க பயணிக்கின்ற பொழுது அந்த பேருந்துல அமர்ந்திருக்கும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முடிஞ்சிச்சுன்னா யாராவது அத சொல்லணும்னா கூட சொல்லலாம். எப்படி இருக்கும் உங்களுடைய மனநிலை மோசமான பஸ்ல மோசமான சாலையில நீங்க பயணிக்கின்ற பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? எப்போ இங்கிருந்து போகலான்ட்டு இருக்கு. சரி, எப்ப இங்க இருந்து போலான்னு இந்த கிளாஸ்ல இருந்து போலான்னு நினைக்காதீங்க. பஸ் எப்ப போய் சேர போறோமோன்னு இருக்கும். வேறங்க? சரி, மனசுல பஸ்ஸை விட்டு கீழே இறங்கலான்றது இருக்கும். சரி, நீங்களாம் ரொம்ப நல்லவர்கள், அதனால இது பண்றீங்க. எங்களுடைய மாணவர்கள் பதில் எப்படி இருக்குன்னா, ரோடு போட்டது உயிரோட போய் சேருவோமான்னு உயிரோட போய் சேருவோமான்ற மாதிரி இருக்கும். இந்த கொரோனா பயம் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு. இப்ப அந்த வகையில நல்ல சரியான பதில் சொன்னீங்க. இப்போ எங்களுடைய மாணவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் இது எவன் ரோடு போட்டான், அவனை வந்து கிடைச்சானா அப்படியே இந்தியன் தாத்தா மாதிரி மாறி அந்த ரோடு போட்டவங்களுடைய அந்த கழுத்துல விசுத்தி சக்கரத்துல அப்படியே கைய வச்சு அவருக்கு முக்தி கொடுக்கணும், அப்புறம் அந்த மினிஸ்டரை பார்க்கணும், அந்த அரசாங்கத்துக்கு போகணும், அப்படியே அவங்க வந்து போய் இப்ப சிந்தனை பண்ணிட்டு இருக்கக்குள்ளே பஸ் போய் சேர்ந்திருக்க போற இடத்துல. அப்ப அவரு மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எதிர்மறையான மனநிலையோட சூழ்நிலையும் எதிர்மறையாக இருக்குது, ஒரு பொருத்தமில்லாத சூழ்நிலையா தான் இருக்குது. ஆனா அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னா அதை விட ரொம்ப கொதிச்சு போயிருக்குங்க. இதே சம்பவத்தை நீங்க அப்படியே கொஞ்சம் பாருங்களேன். ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி, ஒரு கூலி வேலை பார்க்கறவங்க, ஒரு லோடு மேன் வந்து சுமை தூக்குறவர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லாரியில அதுல வந்து அவங்களுக்கு படுத்து தூங்குறது கூட இடம் இருக்காது. ஆனா அப்படி உட்கார்ந்து அப்படியே தூங்கிட்டு வருவாங்க, சந்தோஷமா தூங்கிட்டு வருவாங்க. குறிப்பா இந்த காலையில இந்த வியாபாரத்துக்கு போறவங்களாம், அந்த மீன் இதெல்லாம் எடுத்துட்டு போறவங்களாம் அப்படியே தூங்குவாங்க அவங்க. அப்போ இது வந்து சூழ்நிலையால நமக்கு வந்து வந்திருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூழ்நிலையால வந்தாலும் அந்த மனம் வந்து பக்குவப்படுத்தக்கூடிய நிலைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குதுங்க. இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் மனம் வந்து அந்த எண்ணம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஒவ்வொருக்கும் ஒரு ஆற்றல் உண்டுங்க. அந்த நினைப்பு என்ன பண்ணும், போகும், மோதும், ஊடுருவும், திருப்பி நமக்கே வரும். இத தெரிஞ்சவங்க தான் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, வாயில இருந்து அபஸ்த குணமான வார்த்தைகள் வரவே கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. எங்க பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா, செத்து போயிருவேன் அப்படின்ற வார்த்தை கூட நம்ம சொல்லக்கூடாது அப்படின்றது எங்க பாட்டி சொல்லுவாங்க. நான் சின்ன பிள்ளைல விளையாடுவேன், இப்ப செத்து போயிடுவேன் அப்படின்னா அச்சுப்படா அப்படின்ட்டு போயிடுவாங்க அவங்க. அப்போ நம்ம வார்த்தை வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே மந்திரம். நம்ம எழுதக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் எந்திரம், அதுக்கு உயிர் இருக்கு. நம்ம சிந்திக்கக்கூடிய எல்லா எண்ணங்களுக்கும் தந்திரம் அப்படின்றது சொல்லுவாங்க. சபரிமலைக்கு போயிட்டீங்கன்னா அவங்க அந்த பிரீஸ்ட் வந்து அந்த அவங்க மேல் சாந்தி அவர்கள் வந்து பேச மாட்டாங்க, மந்திரங்கள் வந்து சவுண்டா உச்சரிக்க மாட்டாங்க, மனசுக்குள்ள உச்சரிச்சு அதனுடைய வழிபாட்டு முறைகளை இது பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நீங்க ஒருத்தருக்கு நாசமா போக அப்படின்னு மனசுல நினைக்கிறோம் சிரிச்சுக்கிட்டே. ஏன்னா ரிசப்ஷனிஸ்ட் இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னும் சொல்ல முடியாது, அதனால சிரிச்சுக்கிட்டே நம்ம நினைக்கிறோம். அது போவும் மோதும், திருப்பி நமக்கே வரும், நம்மளும் நாசமா போயிடும். அதை உணர்ந்தவர்கள் தான் அந்த காலத்துல நம்முடைய பெரியவங்க எல்லாம் வந்து எப்பயுமே வந்து நல்லதே நினைக்கணும், நல்லதே சொல்லணும், நல்லதே செய்யணும் அப்படின்றத இருக்கிறது பேரு தான் வந்து இந்த பாசிட்டிவ், நேர்மறையான எண்ணங்கள் அப்படின்றத சொல்றது. இப்ப அந்த பஸ்ன்றது வந்து என்ன நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம பணி செய்கின்ற இடம், அந்த பாதை அப்படின்றதுன்னா அன்னன்னைக்கு நம்ம வரக்கூடிய சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் எப்படிலாம் இருக்கக்கூடியது வந்து அந்த பாதைன்னு வச்சுக்கலாம். நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லாதான் போயிட்டு இருக்கோம். எங்க பல்கலைக்கழகத்துல ஒரு நிறைவு விழா அப்ப பழைய முன்னாள் செக்ரட்டரி, வைஸ் சான்சலருடைய செக்ரட்டரி பாலசண்முகம் சார் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க இப்ப PA to வைஸ் சான்சலரா, சாதாரண ஒரு அசிஸ்டண்டா சேர்ந்து இப்ப ப்ரமோஷன் ஆகி PA to வைஸ் சான்சலரா இருந்து அவங்க வந்து அந்த நிறைவு விழாக்கு வந்து அவருடைய நண்பர், அவர் வந்து ஒரு சூப்பரண்டா இருந்து ARA இருந்து ரிட்டையர் ஆகிறாருங்க. அப்ப அவரு கிட்ட வந்து சொல்றாரு, அந்த மீட்டிங்ல நான் இருக்கேன். அப்ப என்ன சொல்றாருன்னா, நானும் பாலசண்முகம் ஒன்னாதான் சேர்ந்தோம், தப்பா நினைக்காதீங்க, இவர் சார் நாங்களும் ஒன்னாதான் சேர்ந்தோம்னு சொல்லிட்டு
என்கிட்டயும் பையன் வருவான். அவர் கே செக்ஷன் அட்மிஷன் செக்ஷன்ல இருப்பாங்க. என்கிட்டயும் பையன் வருவான். வந்து பார்த்தா ரெஜிஸ்டாருக்கு ஈன்னு போட்டிருப்பான், ஸ்பெல்லிங்கே தப்பா இருக்கும். அவன் பார்த்தா எம்ஏ இங்கிலீஷ்ன்றாங்க. அதை பார்க்கும் போது எனக்கு அப்படியே கொதிச்சிரும். டெய்லி 2 பேரும் திட்டலன்னா என்னால நிம்மதியா சீட்ல வேலை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தான் பையனும் இருப்பான், பையனுடைய லெவலும் இருக்கும். ஆனா இவன்ட்ட 12 மணிக்கு சாப்பிட கிளம்பும் போது, 1 மணிக்கு சாப்பிட கிளம்பும் போது ஒரு பையன் நிப்பான், பாலசுப்ரமணியம் சிரிச்சுக்கிட்டே அமைதியா, சரிப்பா வாப்பா நான் பார்த்து வைக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு வாங்கி வைப்பாரு. எனக்கு அதை பார்க்கும்போது பத்திக்கிட்டு எரியும். அன்னைக்கு நைட் போய் நான் முடிவு பண்ணி, நம்ம இனிமே நாளையில இருந்து வந்து ஒரு அமைதியா இருக்கணும், ஒரு நல்ல சொல்ல பேசணும்னு சொல்லிட்டு நான் போய் உட்கார்ந்து சாமி கும்பிடுறப்ப சங்கல்பம் போட்டு வரேன். அன்னைக்கு வந்தா சத்திய சோதனையா காலையில 8 மணிக்கு ஒரு பையன் வந்து வைஸ் சான்சலர் பேரை தப்பா, வைஸ் சான்சலர் ஸ்பெல்லிங் தப்பா எடுத்துட்டு வரான். சரி அதுவே சரி பரவாயில்ல, அமைதின்ட்டு இருக்கேன், பொறுத்துக்கிட்டு இருக்கேன். திருப்பி பார்த்தா இன்னொரு 1 மணி நேரம் கழிச்சு இன்னொருத்தன் ஒரு வரான், பர்டிகுலர்ஸ்ன்றதுக்கு பர்டிகுலர்ஸ்ன்ற ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் தப்பா எடுத்துட்டு வரான். அடுத்து ஒரு 12 மணிக்கு ஒருத்தர் வரான், அவன் அதுக்கு மேல ஒரு இங்கிலீஷே தமிழ் மாதிரி எடுத்துட்டு வரான். உங்களுக்கு எனக்கு அப்படியே ஒரு 1 மணிக்கு சாப்பிட போறப்போ ஒருத்தன் ஐயோ முடியாதான்னு சொல்லிட்டு கத்திட்டேன் நானு. இப்படி என்னுடைய லைஃபை வந்து நான் மாத்தி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாத வியாதிகள் நிறைய இருக்கு, ஏகப்பட்ட நோய்கள்லாம் எனக்கு இருக்கு. ஒரு நிறைவில்லாத நிலையில தான் நான் வந்து இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே வந்து வெளிப்படுத்த மாட்டாரு, ஒரு அமைதியா இருந்தாரு. இன்னைக்கு வந்து பல்கலைக்கழகத்துல அவர் வந்து சாதாரண படிப்பு தான் படிச்சாரு. ஆனா ஒரு PhD படிச்சவங்க கூட அவரை வந்து வணங்கக்கூடிய அளவுக்கு அந்த ப்ரோ சான்சலரு அவர்களை பார்த்து ஒரு பெரிய கோடீஸ்வரர். ப்ரோ சான்சலர் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர். முன்னாள் எங்களுடைய மதிப்புக்குரிய முன்னாள் இணைவேந்தர் அவர்கள் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவரே வந்து வணங்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்த பண்புகள், அந்த கேரக்டரிஸ்டிக் இருக்கு அப்படின்னு அவருடைய பையனுக்கு அமெரிக்கா போற படிப்புக்கு ஒரு ஷூரிட்டி கொடுத்தாருங்க. இணைவேந்தர் அவர்கள் வந்து ஷூரிட்டி கொடுத்தாரு. இத்தனை லட்சம் பணம் இருந்தாதான் அவர் வந்து போக முடியும்னு ஒரு தொழிலுக்கு போகும்போது அப்ப வந்து அவரு ஷூரிட்டி கொடுத்தாருங்க. அந்த வகையில ஒரு மனிதனுடைய ஒரு பணி செய்கின்ற இடத்துல வந்து ஒரு மனிதன் அவர்கள் வந்து ஒரு பண்பாளராக இருக்கின்ற பொழுது அவருக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன அப்படின்றது இதை விட நான் என்ன சொல்ல முடியும்ன்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த நல்ல எண்ணங்களை நேர்மறையான சிந்தனைகளோடு நம்ம வந்து பணியாற்றினா தான் நம்மளுடைய ஹெல்த் நல்லா இருக்கும். உங்களுக்கே தெரியும், நம்ம சுத்தி முத்தி பாத்துருவோம், கொரோனா வந்து இறந்தவங்களை விட கொரோனா வருதுன்னு நினைச்சு இறந்தவங்க ஜாஸ்தி. இங்க சுத்தியில நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நம்ம அந்த எண்ணெய் வந்துருச்சு, ஐயோ வந்துருச்சு, பக்கத்துட்டு வந்துருச்சு, வாசல்ல வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இவருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பிபி சுகர் எல்லாமே ரைஸ் ஆகி அதுல சந்தேகத்தோட அவங்க வாழ்ந்தது இல்லாத நிறைய பேர் இன்னைக்கு இறந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து உயிரை பிரித்திருக்கிறாங்க. அதனால எப்பயுமே எந்த சூழ்நிலையுமே வந்து நீங்க நல்லதாவே நினைக்கணும் அப்படின்றது நீங்க சொல்றது ஈஸியா தான் சார் இருக்கு. இப்ப இதே பஸ்ல இப்ப ஒரு நம்ம திருப்பி வருவோம், பழைய இதுக்கே வருவோம். இப்ப அதே மோசமான பஸ்ல, மோசமான பாதையில போயிட்டு இருக்க பஸ்ல இப்ப நம்ம என்ன நினைக்கணும்? இது நல்ல நேர்மறையா முதல்ல வந்து ஐயோ நம்ம உயிர் போயிருமோ, உயிர் பாதுகாப்பு இருக்குமோ, போய் சேருவோமா, வந்துருவோமா, போயிடுவோமா, கிடைக்குமோ, நம்ம வச்சிருக்க எண்ணெய் எல்லாம் கீழே தளம்பி ஊத்திருமோ, என்ன பண்றான் இவன், என்ன அநியாயம் பண்றான் டிரைவராம, இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இப்ப வந்து நான் இப்ப சொல்லிட்டேன் நேர்மறையா நினைங்க அப்படின்னு சொல்லிட்டா எப்படி நினைப்பீங்க? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். நாம ஒரு நாளைக்கு வரதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இந்த டிரைவரும் கண்டக்டரும் டெய்லி இதுல வராங்களே, அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும்னு நினைச்சோம். சரி, ரைட். அடுத்தது சார். வெரி குட். எல்லாரும் சேஃபா நல்லபடியா போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒரு சேஃப் அந்த வார்த்தையில நல்லா முக்கியமா நினைச்சுக்கோங்க. ரைட். அடுத்தது சார். சேஃபா நல்லபடியா அவங்க போக வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆகணும் கடவுளையும் நினைக்கிறேன். அதான். அடுத்ததுங்க மேடம். சார் ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டம்ல கூட பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ் தான், புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ரெண்டுத்துக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்ட், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுனால தான் அந்த ஆட்டம் வந்து ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எப்படி போற பேர் இருந்தாலும் சரி, என்ன ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் சரி, போற பயணிக்கிறதுல நம்மளுடைய சிந்தனையும் எண்ணமும் மாறாம இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். மாறாமல் இருக்கணும்னு நினைக்கிற அந்த வார்த்தை, நான் வார்த்தை வெரி குட், வெரி குட். அடுத்தது சார். அடுத்தது ரைட்ல போற மாதிரி ஜாலியா எடுத்துக்கலாம் சார். எதுல மேடம்? ரைடுல போலாம் மேடம். அதுவே குழுங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு இப்ப நாங்க நானும் விசி சார் எல்லாம் சொல்லுவோம், நாங்க பிளைட்ல கூட போயிருக்கோம். அதே பிளைட் வந்து ஒரு ஆட்டம் காணும் பாருங்க, அப்பதான் தெரியும் நமக்கு எவ்வளவு தூரம் வந்து அந்த ஏர் பேக்ல போகும்போது ஒரு குழுங்கு பாருங்க, அப்பதான் தெரியும். குலதெய்வத்தெல்லாம் கும்பிடுவோம் நம்ம.
இந்த ரோடு கிடைச்சதுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க சார். சரி மேடம், தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு. அதெல்லாம் நீங்க ரொம்ப பக்குவ நிலை, உங்க அப்பா அம்மாவுடைய புண்ணியம் அந்த மாதிரி வர்றதுக்கு. ஆனா அதுல இப்ப நானே சொல்லிடுறேன் உங்களுக்கு எப்படி அப்படின்னா, அருமை நீங்க சொன்ன வார்த்தையில சேஃப்டி, அந்த மனம் வந்து மாறாமல் இருக்கு போல, மனம் நிலையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், இதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் எனக்கு வரணும் அப்படின்றத அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமா. இன்னும் நல்லா போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இறைவன் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா, நடராஜா இது சரியாகணும், நாராயணா இது சரியாகணும், அங்கதான் நீங்க கடவுள் மேல பக்தி இருக்கான்றது அப்பதான் தெரியுங்க உங்களுக்கு. அது இல்லைன்னா என்ன, வாழ்க வளமுடன். நாங்கெல்லாம் என்ன சொல்றோம்னா இதை வாழ்த்துங்க அப்படின்னு எங்களுடைய குருநாத வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்த்துங்கன்னு. ஏதாவது ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் அந்த நேரத்துல வந்து நம்ம போட 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 இது நல்லா இருக்கட்டும், இந்த பஸ் நல்லா மாறணும், இந்த ரோடு நல்ல ரோடாக மாறணும், வாழ்க வளமுடன், இறைவா இதுக்கு நீங்க கிறிஸ்டியானிட்டி எடுத்தீங்கன்னா ஆசீர்வதிப்பிறாக அப்படின்னு நீங்க ஏதாவது ஒண்ணு இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு ஏதோ உங்க அந்த அந்த நேரத்துல நம்மளை விட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் ஒண்ணு இருக்கு, அதுல நம்பிக்கை வைத்து நாம நினைக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா, மோசமான சூழ்நிலையும் வந்து நல்ல சூழ்நிலையாக மாறக்கூடிய அளவுக்கு மனிதனிடம் பவர் இருக்குங்க. வேற எந்த ஜீவராசிகளிலும் அந்த பவர் இருக்கோ இல்லையோ, மனிதனிடம் அந்த பவர் வந்து நிச்சயமாக இருக்கிறது. அது மனிதனுடைய எண்ணத்துக்கு வந்து நிறைய இருக்கு. நீங்க ஒரு MS உதயமூர்த்தி நிறைய புத்தகங்களை நமக்கு படிச்சு பாருங்க. அந்த தாட் பொல்யூஷன்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க, அதாவது எண்ணங்களுடைய அசுத்தம் அப்படின்றதுதான் சொல்றது. அதனால பாசிட்டிவா நம்ம எப்பயுமே நினைக்கிறதுக்கான பயிற்சி முறைகளை யார் யாரெல்லாம் வந்து பக்தி மார்க்கத்திலயோ அவர்களுடைய வழிபாட்டு முறையிலயோ தினமும் அவர்கள் அந்த பயிற்சி பண்றாங்க, யோகா இந்த மாதிரி பயிற்சி பண்றவங்களால அவங்க மனசை வந்து அடிக்கடி இயற்கை தான். இப்ப நம்ம ஆபீஸ்க்கு வரும்போது டக்குன்னு ஏதாவது ஒரு சூழ்நிலையில, நான் நேற்று போனதுல ஒரு கேஸ் ஸ்டடி சொன்ன மாதிரி, அவர் வந்து அந்த ஏர் வந்து மனசை வந்து அவருக்கு மனப்பயிற்சி அவர் கத்துக்காம இருக்கிறதுனாலதான் அவரால் முடியலங்க. ஆனா அவரு பாலசண்முக சாருடைய அவங்க தாய் தந்தை அவர்களுடைய வளர்ப்பு, அவர்களுடைய ஜெனட்டிக் கேரக்டர், அதனால அவர் சர்வை பண்ணிட்டாருங்க. அதனால என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்னன்னா, அவர்களுடைய வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து அதிதினமும் செய்து வருகின்ற பொழுது அதுல போடக்கூடிய சங்கல்ப வார்த்தைகள் அப்படின்றாங்க, அந்த பிரேயரோ அந்த மன அமைதியான நிலையில இருந்து கொண்டு இந்த நிலை வந்து நல்ல நிலையாக மாறட்டும் அப்படின்னு நீங்க சங்கல்பம் போட போட அதுக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்கும் என்று சொல்ல. அதான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் மனோபாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்க. அது எளிமையாக நான் சொல்லி முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போறேன். ஒரு குவளையில தண்ணீர் இருக்கு, அது பாதி தண்ணீர் இருக்கு. அது ஒருத்தர் சொல்றாரு, என்ன பாதி தான் வச்சிருக்க, மீதி என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. அதே ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பாதியாவது தண்ணீர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான பாசிட்டிவ் ஆட்டிடியூட், ரியலிஸ்டிக் ஆட்டிடியூட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கோலையில தண்ணீர் இருக்கு, அவ்வளவுதான். இதுல அதுதான் யதார்த்தமான ஒரு பார்வை, ஒரு நிகழ்கால பார்வை. தண்ணீர் மட்டும் டெம்ட் ஆகுறதுன்றது வந்து ஒரு வகையான எமோஷன்ஸ். ஐயோ நீ இவ்வளவு குறையா கொடுத்துருக்கானே அப்படின்னு பாக்குறது இன்னொரு வகையான எமோஷன்ஸ். ஆனா ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங், தண்ணீர் இருக்குது, ஒரு அலுமையினால செய்யப்பட்ட ஒரு கோலையில ஒரு தண்ணீர் இருக்குது அப்படின்னு பாக்குறதா யதார்த்தமான ஒரு பார்வை. அதற்கு நாம எல்லாம் மனசை டெய்லி பக்குவப்படுத்த வேண்டும். எப்பயுமே சிரிச்ச முகத்தோட நம்ம இருக்கணும். சரி, அடுத்தது போலாங்க. பணியிடத்தினுடைய பண்பாடு அப்படின்றத பார்ப்போம். இப்ப பணியிடம் அப்படின்றது நம்ம வீட்டுல இருக்கிறத விட அதிக நேரம் வந்து குறிப்பா நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து, அது இப்ப டீச்சிங் ஸ்டாஃப்ஸும் சரிதான். இப்ப கொரோனானால நாங்க ஜாலியா உட்காந்து வீட்டுல உட்காந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். நிர்வாகத்துல இல்லாதனால நாங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு அந்தந்த நேரத்துல என்னென்ன ஒர்க் செய்ய முடியுமோன்னு இருக்கோம். ஆனா இப்பெல்லாம் நீங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலையில இருந்து மாலையில வரைக்கும் முழு நேரமாக நீங்க வந்து பணியிடத்துல இருக்கிறீங்க. அப்போ அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்க சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். உங்க முகத்தை வந்து சிரிச்ச முகத்தோட வச்சுக்கணும். மூஞ்சில வந்து ஒரு சிரிப்பு அப்படின்றது குறையக்கூடாது. அப்படி குறைஞ்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து அந்த நீ வாழ்க்கையை வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்றது அர்த்தம். அதனால நானும் நிறைய சார் சொன்ன மாதிரி டெப்டி கண்ட்ரோலரா கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளாக ஒரு 8 சூப்பரண்டு, அவங்களுக்கு கீழே நிறைய அசிஸ்டன்ஸ், அவங்களுக்கு கீழே ஒரு செக்ஷனுக்கு 4-5 OA, அப்புறம் 2 அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர், என்னோட வயதுல மூத்தவங்க, அனுபவத்துல மூத்தவங்க, திலக மேடம் சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க என் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர்னு, சுவாமிநாதன் சார்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர் இருப்பாங்க. அவங்கள விட வயசு வந்து அவங்க புள்ள மாதிரிதான் நம்ம வயசுல போய் நாங்க வந்து உட்கார்ந்துருந்தோங்க. ஆனா அவங்க வந்து எப்படின்னா, திலக மேடம் அப்படின்னா அவங்க ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் ஃபயர் தான்.
சவுண்டு கொடுத்தாங்கன்னா நீங்க நேர்மையா இல்லைன்னா உங்க வார்த்தையிலே பொசிக்கிடுவாங்க. அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ஒரு சுவாமிநாதன் சார், அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார் வந்து சுவாமிநாதன் சார், அவர் ரொம்ப அமைதி, ரொம்ப சாஃப்ட், அப்படியே கொஞ்சம் இது பண்ணிடுவோம். ஆனால் ஃபைல் போடுறது, ஒரு சிண்டிகேட்டுக்கு வந்து ஃபைல்லாம் டிராஃப்ட் பண்றதெல்லாம் திலகம் மரத்தை அடிச்சிக்க முடியாது. அருமையான டிராஃப்டிங் பண்ணுவாங்க. அவங்களே நிறைய விஷயங்கள் எனக்கும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. டிராஃப்டிங் எல்லாமே எப்படி பண்ணணும், என்ன போடணும், எவ்வளோ ரெஃபரன்ஸ் காட்டணும் அப்படின்றதெல்லாம் அவங்க ரொம்ப அருமையா கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா ஆனா இருந்தாலும் அந்த வயதுல பெரியவங்க முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் கற்றுக்கிட்ட அட்மினிஸ்ட்ரேஷன்ல பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து மனிதனை மதிக்கணுங்க. நீங்க உங்க ஹியரார்க்கியை விட்டுருங்க. அவரு அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ராரு, அவரு டிப்டி ரெஜிஸ்ட்ராரு, அவரு மனுஷனாலே மதிக்கணுங்க, அவ்வளவுதான். அந்த மனிதனை யாரா இருந்தாலும் சரி, அவங்க இந்த கேஸ்ட், அந்த கேஸ்ட், இந்த மதம், அந்த ரிலீஜனு, ஆணு பெண்ணு, இதெல்லாம் ஒரு இது இல்லாம நம்ம ஒரு ஃபேமிலி. அவங்க எல்லாருமே வந்து நாங்க உண்மையா ஒரு ஃபேமிலியா தான் நாங்க வந்து ஒரு 6 வருஷம் நாங்க இருந்தோங்க. 6 வருஷத்துல நான் கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, ஒரு எல்லாருமே ஒரு குடும்பம், அவ்வளவுதான். அந்த குடும்பத்துல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், நிச்சயமா நிறை குறைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். இதுல என்னன்னா, நிறைய பேர் நான் அந்த பணியிடத்துல பார்த்த வரைக்கும் நான் ஒரு அனுபவம் என்ன பண்ணிருக்கேன்னா, நிறைய பேருக்கு வந்து நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, அருமையா ஒர்க் பண்ணுவாங்க. அது என்னுடைய கேஸ் ஸ்டடியே நான் சொல்றேன். ஒரு சூப்பரண்ட் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, நல்ல ஃபைல வந்து ரொம்ப குவிக்கா முடிச்சு வச்சிருந்தாருங்க என் டேபிள்ல. அவர்கிட்ட எனக்கே ஒரு இம்ப்ரெஸ் ஆயிட்டேன், என்னடா அது இப்படி ஒரு அருமையா பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஸ்டிக் பேப்பர் எடுத்து அவர் மேல எக்ஸலண்ட் ஒர்க் சார் அப்படின்னு சொல்லி போட்டு சைன் பண்ணிட்டான், அவ்வளவுதான். அவர் அன்னைக்கு வரல. மறுநாள் அன்னைக்கு லீவு, அந்த ஃபைல் அவங்க இதுக்கு போன பிறகு மறுநாள் வந்தாருங்க. மறுநாள் வந்துட்டு அவர் வந்து நின்னாருங்க. சார் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, என்னுடைய சர்வீஸ்ல இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை, என்னுடைய சர்வீஸ்ல வந்து நான் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை சார். என்ன சார் நீங்க வரல சார், எனக்கு இம்ப்ரெஸ்ஸா இருந்தேன், நான் இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு இதுதான் சார், இதை போய் நீங்க என்ன சார் இது பெருசா எடுத்துறீங்க, நீங்க நல்லா தான் ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே நபர்கிட்ட நான் அன்னைக்கு 2 நாள் கழிச்சு நான் கேட்டேன், அவங்க என்ன பண்ண, அவருக்குலாம் என்ன இருக்குன்னா, நல்லா ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் ஒரு பழக்கம் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த மெடிடேஷன்ல அவங்க அந்த ஸ்மோக் மெடிடேஷன்ல அவங்க ரொம்ப தீவிரமா பிராணாயாமத்துல ரொம்ப இதா இருப்பாங்க. அதே மாதிரி ஆல்கஹால் மெடிடேஷனும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அதிகமா இருப்பாங்க. இப்ப நான் சொன்ன அந்த சூப்பரண்ட் வந்து அவர் பாத்தீங்கன்னா அந்த ஸ்மோக் மெடிடேஷன் இருப்பாருங்க. அப்ப நான் ஒரு தடவை அதை எப்படி சார் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா, அவங்க டாய்லெட் ரூம் யூஸ் பண்ணும்போது நம்ம போகும்போது அதுல பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம் அவர்கிட்ட. அப்ப நான் ஒரு தடவை கேட்டேன், சார் நீங்க தயவுசெய்து இந்த பிராணாயாமத்தை விட்டுருங்க, இதை நான் இந்த நேரத்தில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து MBA வந்து இந்த மூச்சு பயிற்சி பண்ணப்பா, இங்க யோகாவுக்கு வாப்பா, நல்லா இருப்ப. ஏன் சார் அப்படின்னா, அது மூச்சு பயிற்சி இழுத்தும் போது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும்ப்பா, நீ வந்து மனசுல வந்து அந்த இறுக்கம், அந்த நியூரல் டாக்ஸிசிட்டி, அந்த மூளை செல்கள் இருந்து இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மை எல்லாம் குறையும்ப்பா அப்படின்னா, அடப்போங்க சார் நீங்க வேற மூச்சு விட்டு சொல்றதெல்லாம் என்ன வேலை, நான் எங்களுக்கு எங்க பாணியில சூப்பரா பண்ணுவோம் சார்னா. எப்படிப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லை சார், ஒரு புகையிலை சுருளை மேல் உதடுக்கும் கீழ் உதடுக்கும் பிடிக்க வைத்து அதனுடைய வலதுகை ஆள்காட்டி வரனால நடுவரனால அதை பிடித்து கொள்ள வேண்டும். அக்னி குண்டத்தை முனையில பத்த வைக்க வேண்டும். மூச்சை உள்ளிழுத்தல் இன்ஹேல், மூச்சை வெளியிடுதல் எக்ஸேல், மூச்சை உள்ளிழுத்தல் இன்ஹேல். அப்படியே கும்பகம், அது ஆக்சுவலா யோகா பிராணாயாமத்துல செய்யக்கூடாதுன்னு. அதாவது செய்யக்கூடாதுன்னா என்ன, நம்ம லௌகீக வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போன பிறகு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு லெவல் ரைஸ் ஆகுன்றதுக்காக நான் கும்பகமும் பண்ணுவோம் சார். அப்படியே கண்ணுல இருந்து புகையா வரும், காதுல இருந்து புகையா வரும், மூக்குல இருந்து புகையா வரும். அப்படியே அந்த பிரெயின் செல்ஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை பொண்ணுங்களுக்கு முன்னாடி என்னை கண்ணாப்புனான்னு திட்டின அந்த வாத்தியார் வந்து அப்படியே அந்த புகையா வெளியில போய் அப்படியே அந்த சிகரெட்டை அந்த வாத்தியார நினைச்சு காலில் போட்டு அப்படி நசுக்கும் பாருங்க, எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் எங்களுக்கு குறைஞ்சிடும் சார் அப்படின்னுவாங்க. இப்போ நான் அந்த மாணவர்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, சரிப்பா நீ இந்த புகை மெடிடேஷன் போனீங்கன்னா நீ அப்படியே போயிட்டே இரு, நீ கல்யாணம் எல்லாம் பண்ணாத, அப்படியே கல்யாணம் பண்ணாலும் குழந்தை பத்துக்காது. உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிக்கோட்டின்னால ஜெனட்டிக்ல அவ்வளவு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா பிறக்கும். ஆனா எங்க யோகால சொல்லக்கூடிய பிராணாயாமம் பண்ணிட்டுனா நீ 2 கல்யாணம் கூட பண்ணிக்கலாம்ப்பா, நீ வா அப்படின்னு சொன்னா மறுநாள் வந்து உட்காந்துட்டான் பையன். இப்ப இதுதான் உண்மை. அந்த நிறைய பேர் ஹெல்த் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அந்த ஸ்மோக் இதெல்லாம் பண்ணுவோம். அப்புறம் நான் சார்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி, சார் யோகாக்கு போங்க அப்படின்னு சொன்னா நான் அதுக்கப்புறம் விட்டுட்டாருங்க, சுத்தமா வந்து குறைச்சிட்டாருங்க, கம்ப்ளீட்டா வந்து அதுல இருந்து ரிலீவ் ஆயிட்டாரு. அடுத்தது என்ன, நான் பணியை செய்யற இடத்துல பார்க்கும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு பெரிய ஒரு சூப்பரண்டே இருப்பாரு, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், ஆனா அடிக்ட்டுங்க, ஆல்கஹால் அடிக்ட். அவர் வந்து சொல்லுவார், என்கிட்ட வந்து மரியாதை மத்தியானம் சொல்லிட்டு போவார், சார் நான் அந்த ரூம்ல படுத்திருப்பேன் சார், ஏதாவது ஒன்னா என்னை கூப்பிடுங்க சார் அப்படின்ட்டு போவார்.
அப்புறம் அப்படியே பார்த்து அவருங்க ஒய்ஃபு கிட்ட எல்லாம் சொல்லி அவர் சேலரியை வந்து அந்த ஒய்ஃப் அக்கௌண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல போட சொல்லி, அப்புறம் அவரு என்ன பண்ணாருன்னா சம்பளம் வந்துச்சுனாலே எடுத்துட்டு போய் உட்காந்துருவாருங்க. அந்த மாதிரிலாம் எங்க இதுல இருந்து அவரை மாற்றி அப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு வந்து அவரை ரெக்கமெண்ட் பண்ணி லீவ் கொடுத்து அவரெல்லாம் நிறைய பேர் எம்ப்ளாயிஸை வந்து அதுல ஏன்னா நல்லா வேலை பார்க்க அவங்களுக்கு ஒரு காலத்துல பணம் வந்து அபரிமிதமான பணம் வந்துச்சுங்க. அந்த பணத்தை வந்து அவங்க என்ன பண்ணணும்னு தெரியாம இந்த மாதிரி பழக்கத்துக்கு போய் அவங்க சில பேர்லாம் சேவிங்ஸ்ல போட்டு பிக்சட் டெபாசிட்ல போட்டு இந்த தேவையில்லாத பழக்கங்கள் யாருக்காவது இருந்துச்சுன்னா அது அதிகாரிகள் வந்து நம்ம அதை கவனம் செலுத்தி அவர்களை வந்து நல்ல ரீஹாபிலிட்டேஷன் இதெல்லாம் நம்ம வேலையா சார் இதுக்காக நம்ம சம்பளம் கொடுக்குறான்னு தயவு செய்து நினைக்காம நம்மளுடைய குடும்பம் மாதிரி அவர்களை பாவனை செய்து எப்படி நீங்க எப்படியும் மாசத்துக்கு அதிகாரிகளும் தெரியும் மாசத்துக்கு ஒரு 500 ரூபாயாவது ஒரு 1000 ரூபாயாவது நீங்க அட்டாவது கடன் கொடுத்தா ஆகணும். அது வராத கடன் தான் போய் இதுல வந்து நம்ம பணி செய்கின்ற பொழுது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பணியிடத்துல வந்து எங்களுடைய குருநாதர் சொன்ன ஒரு விஷயத்த நான் இந்த நேரத்துல உங்களை பதிவு செய்து நிறைவு செய்து கொள்கின்றேன். யாரையுமே வந்து கட்டளையிடாதீங்க அப்படின்னா நோ கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாரு. யாருமே வந்து ஒரு விரல கட்டி நீ இதை செய்ய அதை செய்யலாம் சொல்லாதீங்க. எல்லாத்தையும் ரிக்வஸ்ட் பண்ணுங்க. பதிலுக்கு பதிலாக நீங்க வந்து சார் இதை முடியுங்களா, இது எனக்கு இந்த ஒரு விஷயத்த நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். எப்படின்னா கண்ட்ரோலரும் அவர்கள் வந்து எங்க போயிட்டாங்கன்னா ஃபாரின் போயிட்டாருங்க. அப்போ வந்து எனக்கு இன்சார்ஜா கண்ட்ரோலர் எழுதி கொடுத்தாருங்க. அவர் லெட்டர் தான் கொடுத்தாருங்க. ஆனா அபிஷியலா எனக்கு வரல. ரெஜிஸ்டர் அது ஏன்னா அதுக்குள்ளே வந்து இவருக்கு நானே பார்த்துட்டு இருக்கேன். அந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் தெலுங்கானா அப்பதான் எலெக்ஷன் ஜெயிச்சு நம்ம அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை படிக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் 250 பேருக்கு அக்ரிகல்ச்சர் ஆபீசரா போஸ்டிங் வருதுங்க. போஸ்டிங் வந்த உடனே அவங்களுக்கு ரிசல்ட் வந்து நார்மலா எப்போ வருது அப்படின்னா மே மாசமே வந்துருச்சு. ரிசல்ட் நாங்க ஜூன் மாசம் வந்துருச்சுங்க. ரிசல்ட் நாங்க எப்பயுமே ப்ராசஸ் பண்றது வந்து ஆகஸ்ட் மாசம் தான் ப்ராசஸ் பண்ணக்கூடிய நிலைமை. உடனே சரின்னு சொல்லிட்டு சரி சார் நான் டீன் ஒத்துழைச்சாங்கன்னா நான் பண்ணிடுறேன் சார்னு சொல்லி உடனே கூப்பிட்டு எல்லாம் டீன் எல்லாம் கேட்டோடனே டீன் என்ன சொல்லிட்டாங்கன்னா சார் கண்ட்ரோல் ஆஃபீஸ் ஒத்துழைச்சா நான் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் உடனே அந்த பேப்பர்லாம் ஃபைனல் இயர் பேப்பர் முதல்ல திருத்தின பேப்பர்லாம் எடுத்து உடனே ப்ராசஸ் பண்ணி கான்ஃபரன்ஸ்ல ப்ராசஸ் பண்ணி அது ஒரே ஒரு கிளர்க் தான் இருப்பாங்க. அந்த கிளர்க்கை வந்து எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா சார் அவர்கிட்ட ரொம்ப டஃப் சார், அவரெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் ஸ்டாஃப் முடியாது சார். நாங்க அப்புறம் கூப்பிட்டு கேட்டேன் சார் நீங்க இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கு என்ன ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு. என்ன சார் நீங்க இது வந்து யூனிவர்சிட்டிக்கா சொல்லிட்டு அவர் 3 நாள் வந்து அவர் வீட்டுக்கே போலங்க. அவர் வந்து வீட்டுக்கு போன நேரமே வந்து ஒரு 2 மணி நேரம் தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டேட்டா ப்ராசஸ் பண்ணி அதுல எரர் கரெக்ஷன்ஸ் எடுத்து அதை அப்டேட் பண்ணி அதை இது பண்ணி பப்ளிஷ் பண்ற வரைக்கும் அவர் வந்து அவ்வளோ செஞ்சு அன்னைக்கு அந்த ரிசல்ட்டை போட்டு நாங்க அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அரியர் இருந்த பையனுக்கு அப்புறம் திருப்பி நடத்தி கொடுத்தோம். இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஒருத்தங்களை வந்து கையேந்துறது தப்பு கிடையாது. ஒருத்தங்களை வந்து சார் கேன் யூ வில் யூ டூ தட் செய்ய முடியுமான்னு கேட்கும் போது முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ செய்ய அப்படின்னா செய்ய மாட்டேன்னுவாங்க. இது என்னுடைய அனுபவத்துல கண்ட ஒரு விஷயங்க. அப்புறம் யாருமே வந்து விமர்சனங்கள் தயவு செய்து பண்ணாதீங்க. யாரையுமே வந்து விமர்சனம் பண்றது வந்து நமக்கு வந்து விபரீதத்துல போய் தான் முடியும். ஒவ்வொருத்தங்கிட்ட பிளஸ் இருக்கு, ஒருத்தங்கிட்ட மைனஸ் இருக்கு. அதனால எல்லா பிளஸே பாருங்க அப்படின்றத அந்த நோ கமெண்ட். அடுத்தது நோ டிமாண்ட். யார்ட்டுமே எதையும் எதிர்பார்க்காதீங்க. ஒரு பையன்கிட்ட செஞ்சோம்னா அந்த பையன் வந்து நமக்கு இவ்வளவு செய்வான்றது தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. மேக்சிமம் நம்மளால எவ்வளவு சர்வீஸ் பண்ண முடியுமோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு மீறி வருங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ தேவைக்கு மீறியும் வருது. நிறைய நான் பார்த்திருக்கேன். நிறைய எங்க கடைசி நிமிஷத்துல தான் வருவாங்க பசங்க எல்லாம் வந்து அந்த கவுண்டர் க்ளோஸ் பண்றப்பதான் வருவாங்க. வந்தாலும் அவங்களை உட்கார வச்சு இது பண்ணி அவங்க செல் நம்பரை வாங்கி முதல்ல உட்கார சொல்லுங்கன்னு. யார் வந்தாலும் சரி, உங்க சீட்டுக்கு யார் வந்தாலும் அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் பேரண்ட்ஸா இருந்தாலும் யாரா இருந்தாலும் முதல்ல உட்கார சொல்லுங்க. அதுவே வந்து அவங்கள வந்து பாதி நிலைக்கு அவங்கள வந்து அதுதான் மனிதனை மதின்றதுக்கான ஒரு பிரின்சிபல். சார் சேர் இல்லையா அது இல்லைதான் சொல்லாதீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு காமனா ஒரு பெஞ்ச் போட்டு அந்த பெஞ்சிலேயாவது நீங்க சார் தயவுசெய்து அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காருங்க சார் நான் கூப்பிடுறேன் சார்ன்னு சொல்லிட்டு அவரோட செல் நம்பர் வாங்கி
அவருடைய பேரு என்ன, இமெயில் ஐடி எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம மேக்சிமம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் செய்யற மாதிரி, சப்போர்ட்டிவ்னா அதுக்காக கண்டிஷன்ஸ் மீறி எல்லாம் கிடையாது, அந்த வரமுறைக்கு உட்பட்டு நம்ம செய்யும் போது சிறப்பாக நம்மள அறியாமலே நிறைய வருதுங்க, நிறைய வருது. நானும் நிறைய பார்த்துருக்கேன். பெரியார் யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு ஸ்டாஃப் வந்து நிக்கிறாருங்க, அவருக்கு மார்க் ப்ரொமோஷனுக்காக வந்து நிக்கிறாரு. சார் இந்த மாதிரி எனக்கு வேணும்னு அப்புறம் உட்காந்து ரெடி பண்ணி சரி பண்ணி கொடுத்தோம். நான் ஒரு நாள் பெரியார் யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரு சிண்டிகேட் செலக்ஷன் கமிட்டிக்கு போகும்போது நானே மறந்துட்டேன். அப்போ அவர் வந்து என்னை ரெகனைஸ் பண்றாரு, சார் நீங்க அந்த மாதிரி வந்தீங்க சார், போனீங்க சார். இல்ல சார் என்ன சார் எங்களோட ஒர்க் தானே பண்ணோம் அப்படின்ற மாதிரி. நம்ம செய்கின்ற செயல்கள் வந்து நிச்சயமாக இந்த சமுதாயத்தால ஏதோ ஒரு இடத்துல வந்து அங்கீகரிக்கப்படுகின்றது நான் அனுபவபூர்வமாக நம்ம பார்த்து கொண்டிருக்குது. அதே நேரத்துல இதெல்லாம் பண்ணினா அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ், நிறைய விஷயங்களை வந்து நம்ம சகிப்புத்தன்மை. எனக்கு தெரிஞ்சு நான் ஒர்க் பண்ண இடத்துல ஒரு பெரிய ஒரு மேஜர் இன்சிடென்ட், பேப்பரே தெஃப்ட்டுங்க, பேப்பர் தூக்கிட்டாங்க. தூக்கின பிறகு எனக்கு இருந்த நிலை வந்து நிச்சயமா இனி வந்து சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்ற சூழ்நிலை. எல்லாருமே பரபரப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இருந்த நான் வந்து ஆனா பாசிட்டிவ் தாட் தான் அந்த நேரத்துல வந்து, சரி நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடத்துவோம், வாழ்க்கை வளமுடன் சொல்லிட்டு அப்படி வாழ்த்திக்கிட்டே இருந்தேங்க. அப்புறம் உடனே கண்ட்ரோலர் போய் அவர் பழைய கலெக்டருக்கு முன்னாடி நிக்கிறாரு, கண்ணா அப்படின்னு திட்டாரு கலெக்டர். ஆனா ஒரு வார்த்தை கூட பேசல. கண்ட்ரோலர் வந்து அப்படியே தலையை கீழே போட்டு நின்னவர் தான். அதுக்கப்புறம் எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு அவர். கலெக்டர் வந்து ஆகும்னா எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. அப்ப பஞ்சநாத் சார் தான் ரெஜிஸ்ட்ரார் இருந்தாங்க. பட் அந்த நேரத்துல வந்து நம்ம மனநிலை வந்து ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு. அன்னைக்குதான் நம்ம மெடிடேஷன் பண்ணலையான்றது அந்த நிலையில வாழ்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் சுச்சுவேஷன் வந்து வேற மாதிரி போச்சு. நானும் எல்லாரையும் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், பேப்பரை வந்து நீங்க கொண்டாந்து கொடுத்துருங்க, எல்லாருமே வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல மூலையில போட்டுருங்க, நாங்க வேணா போய் எடுத்துக்கிறோம்னு சொல்லி எவ்வளவோ கேட்டு பார்த்தோம், ஒன்னும் முடியல. அப்புறம் அவர் இறங்கி விசாரணை எல்லாம் போய் என்கொயரி எல்லாம் பிடிச்சி அவன் பரம்பரையா பண்ணிட்டு இருந்த புற்றுநோய் மாதிரி இந்த வியாதியை நாங்க ரிமூவ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அதனால வாழ்க்கையில வந்து நம்ம நல்லா நேர்மையா இருந்தோம் அப்படின்னு நிறைய பெட்டிஷன் எல்லாம் போட்டாங்க என் மேல வந்து. இவர் வந்து பொம்பளை விஷயத்துல அப்படி இப்படி எல்லாம் நிறைய பெட்டிஷன்ஸ் எல்லாம் அந்த காலத்துல. அவர் என்னன்னா வந்து கலெக்டர் வந்த உடனே சஜஷன் கேட்காம யார் மேல என்னென்ன ரிமார்க்ஸ் இருக்குன்னு கொடுங்க, புகார் பெட்டின்னு ஓப்பன், அது பாருங்க வார்த்தையே தப்பு, புகார் பெட்டின்னு ஓப்பன் பண்ண உடனே அவன் வந்து பிறந்ததுல இருந்து என்ன பகை இருக்குதோ, ஸ்கூல்ல என்ன தகராறோ அதெல்லாம் எழுதி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சஜஷன் கேட்காம சஜஷன் பாக்ஸ் போட்டுருந்தாங்கன்னா இன்னும் நிறைய பாசிட்டிவா கொடுப்பாங்க. அந்த நெகட்டிவ் போட்டவனே அவன் பிறந்ததுல இருந்து என்ன இது, யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைன்னு போட ஆரம்பிச்சோடனே அப்ப மேல இருக்கக்கூடிய அதுக்குன்னு ஒரு என்கொயரி ஒருத்தவங்க வைப்பாங்க, தாசில்தார் ஒருத்தர் என்கொயரி வைப்பாங்க. அவரு வந்து மேல அவருடைய கிளாஸ்மேட்டு காலேஜ் மேட்டு மேல சூப்பரண்டா இருக்காங்க, அவர் எனக்கு கீழே இருக்க. அவர் வந்து என்கிட்ட கேட்கிறாரு, சார் என்ன சார் உங்க மேல இவ்வளவு பெட்டிஷன்ஸ் எல்லாம் போயிருக்கா, என்னை வந்து என் ஃப்ரெண்டு கேட்கறான் சார் இந்த மாதிரி தாசில்தார் என்ன கேட்கிறாரு, இந்த மாதிரி பொண்ணுங்க விஷயத்துல அவர் எப்படி இருப்பாரு ஆகும் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப நீ என்ன சார் பதில் சொல்லணும் என்கிட்ட கேட்டாரு அவரு. நீங்க என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நானு. அந்த வகையில நமக்கு என்னதான் எவ்வளவுதான் இதா இருந்தா கூட நம்ம நேர்மையா இருந்தோம், நம்ம வந்து இறை மீது நம்பிக்கையோட இருந்தோம் அப்படின்னோம்னா நிச்சயமாக எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம சமாளித்து நம்ம வெளியில வரலாம் அப்படின்றத சொல்லி, அப்போ இன்முகமும் எப்பயுமே நீங்க வந்து பணியில இடத்துல வந்து சர்க்கரையாகத்தான் இருக்கணும் ஒழிய சாக்கடையாக நம்ம மாறிவிடக்கூடாது. நம்ம ஒரு எல்லா சூழ்நிலையும் நம்ம சர்க்கரையாகத்தான் நம்ம இருக்கணும். அதற்கான முயற்சிகள் அதற்கான சிரமங்கள் நிறைய இருக்கும். அப்படியே நீங்க காரமா இருக்குன்னா கூட அது மிளகு காரமாகத்தான் இருக்கணும் ஒழிய நீங்க வந்து மிளகாய் காரணமாக நம்மளுடைய இருக்கக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஏன் சார் எங்களை பேச முடியும், நம்ம கொஞ்சம் பேசி பழகிட்டோம் அப்படின்னம்னா நம்ம எப்படி போய் ஹெல்த் செக்அப் பண்ற மாதிரி இது ஒரு பிஹேவியர் செக்அப்புக்காக நம்ம இதை ஒரு பேசி பழகிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இன்முகமும் எளிமையான வாழ்க்கையும் நம்ம வாழ்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷமாக இருப்போம் என்று சொல்லி, நிறைவாக நாம செய்யக்கூடிய புண்ணியங்கள் அது வந்து பணமாக நமக்கு வரவழைனா கூட நல்ல குணமாக நம்முடைய சந்ததியினர், நம்முடைய மனைவி, நம்முடைய மக்கள் வந்து நான் நிறைய பார்த்திருக்கேன். நிறைய சம்பாரிச்சவங்க வந்து ஹாஸ்பிட்டல் செலவழிச்சிருக்காங்க, இல்ல அது அவங்கள்ட்ட அடிச்சு பிடுங்கி போனவங்க தான் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனா நேர்மையா இருந்தவங்களுடைய நிலைமை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பிள்ளைங்களாம் இன்னைக்கு எங்கெங்கயோ இருக்காங்க, நிறைய நல்ல வெல் செட்டில், அவங்களோட நிறைய சம்பாதிக்கிறாங்க, அவங்க நிம்மதியா இருக்காங்க. அதுதான் நமக்கு வாழ்க்கையில என்னைக்குமே உதவியாக இருக்கும் என்று சொல்லி இந்த அருமையான தீபாவளி சமயத்துல உங்களிடம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்.
எல்லாருக்கும் வந்து தீபாவளியினுடைய நல்வாழ்த்துக்களை சொல்லி சிக்கனம் சிந்தனம் சீர்திருத்தத்தோடு இந்த தீபாவளியை நீங்கள் கொண்டாடி பாதுகாப்பாகவும் நீங்கள் கொண்டாடி ஆன்மீக பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய இல்லை யோகா ஆன்மீகத்து மேல நம்பிக்கை இல்லை பக்தி மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா இல்ல யோகாசன இந்த பயிற்சிகள்ல நீங்க தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்க்கை வளமுடன் என்று வாழ்த்தி ஏதேனும் கலந்துரையாடல்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கேட்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். ஒன் டவுட். சொல்லுங்க சார். சார் சர்க்கரையா தான் இருக்கணும், சாக்கடையா இருக்க கூடாதுன்னு சொன்னீங்க. நம்ம என்னதான் சர்க்கரையா இருந்தாலும் சாக்கடை வாழ விடாது என்ன சார் நிச்சயம்? அது நீங்க வந்து இல்ல அப்போ வந்து நான் கேட்கிறேன் சார். அப்ப நம்ம ரோட் போயிட்டு இருக்கோம், சேர் நம்ம மேல விழுது, நம்ம சுத்தப்படுத்திட்டு நல்லதா இல்ல அந்த சேத்தை நம்ம கிளீன் பண்ண நினைக்கிறது நல்லதா சார்? அவன் கிளீன் பண்றதுதானே சார் நல்லது. உங்களுக்கு நீங்களே பதில சொல்றீங்களே, நீங்களே பதில சொல்றீங்க. இல்ல அதுக்கான பக்குவம் தான் நம்ம பண்ணணும். உங்களுக்கே தெரியும் நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் சார் எது சரி எது தவறுன்ற கூடிய அந்த பகுத்தறிவு இறைவன் எல்லாருக்கும் கொடுத்துருக்காப்ல சார். ஆனா அந்த பகுத்தறிவு படி நம்ம நடக்கிறதுக்கான ஒரு பயிற்சி முறைகள் நம்ம கல்வி திட்டத்துல இல்லாம போயிருச்சுங்க. இப்ப நல்லா ஞாபகம் இருக்கு, நாங்க இதுல ஸ்கூல்ல படிச்சேன், அமலா ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு முசிறியில வந்து படிச்சப்ப அங்க 5ஆம் கிளாஸ் படிச்சப்ப அந்த டீச்சர் வந்து சாப்பாடை சிந்தாம சாப்பிடணும், அந்த கைகளை வந்து ரொம்ப பார்த்துக்கணும்னு சொல்லி கொடுத்த அந்த பழக்கம், தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படின்ற மாதிரி அந்த பழக்கம் வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருக்கு. அந்த டீச்சர் தான் ஞாபகம். ஒரு சாப்பாடு கீழே விழுந்தாலும் நான் விவசாயி, எங்க அப்பா விவசாயி கிடையாது, விவசாயியா இருந்தா அது தெரிஞ்சிருக்கும். அதனால அந்த பழக்கம் வந்து நமக்கு விட்டு போயிருச்சுங்க. அதனால உங்களுக்கே தெரியும் எது சரி எது தவறுன்றது. அதை வந்து வளப்படுத்துறதுக்கு இந்த ஆன்மீக பயிற்சி நமக்கு பயனுள்ளதா இருக்கும். ஆனா இப்ப இருக்கவங்க எல்லாமே இந்த COVID-19 பாத்துட்டோம் சார். அவங்க தான் சுத்தப்படுத்திடுறாங்க தவிர மற்றவங்க வந்து சுத்தப்படுத்தணும் அந்த சாப்பிட்டே இல்லை சார் மோஸ்ட்லி. அது இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, அவங்கள சுத்தப்படுத்தினாலே போதும், அதுவே பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல அவங்களுடைய ஆரோக்கியத்தை பாக்குறதுக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அவங்களுக்கு எந்த இடத்துல என்ன, அதாவதுங்க இது கோவிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவரவர்களுடைய இம்யூனிட்டி பவரை வச்சுதான் அவங்க மேனேஜ் பண்ணும். அது இல்லாத இடமே கிடையாது. அது எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்குங்க, எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. நம்மள ஏன் சர்வே ஆயிட்டு இருக்கோம்னா அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் சின்ன வயசுல நம்மள வந்து அப்பா அம்மா சாப்பிட்ட சாப்பாட்டை வச்சு நம்ம சர்வே ஆயிட்டு இருக்கோம். அதனால அவங்களும் பாத்துக்கிறது இந்த நேரத்தில் பெரிய பெரிய வேலையா இருக்கு. இந்த ஜெனரேஷன்ல மனித வளம் குறைஞ்சிச்சுன்னு சொல்றேன் சார், வேற ஒண்ணும் இல்லை சார். மனித வளம் குறைஞ்சிச்சுன்னா இன்னைக்கு ஜெனரேஷன் இருக்காது சார். ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சமாவது இருக்கிறதுனால சர்வே ஆகுதுங்க. அது நீங்க கூட இருக்கலாம், அது நீங்க கூட இருக்கலாம். அதனால வாழ்த்துங்க, எல்லாரையும் வாழ்த்துங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாரும் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க சார். அவங்களுடைய ஹெல்த்தை பார்த்தாலே போதும் சார். பிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். மேடம் நன்றி சொல்ல மேடம் நன்றி சொல்றேன். ஓகே சார். ஓகே சார். சார் நினைப்புத்தான் பிழைப்பை கெடுக்கும் என்பார்கள். தவறான மட்டமான நினைப்பு பிழைப்பை கெடுக்கும். அதே சமயம் நம்மை பற்றி நாம் வைத்திருக்கும் உயர்ந்த எண்ணம் நம்மை உயர்த்தும். நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்ற மனப்பக்குவம் இருக்க வேண்டும். நடந்து முடிந்தவை பற்றி புலம்பக்கூடாது. எது நடந்தது, பகவத்கீதையில் கூறியது போல் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்க இருக்கிறது என்று நம் மனதிற்குள் என்ன நினைக்கிறோமோ அதுவே நமது எண்ண அலைகளாக மாறி நம்முடைய சிந்தனையிலும் செயலிலும் பிரதிபலிக்கும் என்பதை மிக தெளிவாக விளக்கியமைக்கு மிக்க நன்றி சார். We are grateful to Professor S. Pragadiswaran, Professor, Department of Business Administration, Annamalai University, Chidambaram, for giving an excellent coverage on positive attitude and work culture. Our sincere thanks to sir for accepting our request and also for making this excellent presentation to enrich our minds through his information-packed lecture.
We were honored to listen to your insightful speech. On behalf of all gathered here, our heartfelt thanks to you, sir. Gratitude is the healthiest of all emotions. I cordially invite Dr. B. Vijay Kumar, Deputy Registrar, Tamil Nadu Teachers Education University, to propose the vote of thanks. Please, sir. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் ஒர்க் கல்ச்சர் என்ற தலைப்பில் இப்பல்கலைக்கழகத்தில் உள்ள அனைத்து அதிகாரிகளுக்கும் ஆசிரியர் அல்லா பணியாளர்களுக்கும் ஒரு நாள் ஆன்லைன் கருத்தரங்கம் ஏற்பாடு செய்து சிறப்பான துவக்க உரை நடத்திய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமை துணைவேந்தர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய நமது பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய நமது பல்கலைக்கழகத்தின் கல்வி புலத் தலைவர் அவர்களுக்கும், இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் கூறிய நல்ல நல்ல விஷயங்கள், நமது உடம்பின் ஒவ்வொரு பாகத்திற்கும் நன்றி சொல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லி நமக்கு நல்ல ஒரு விஷயங்களை சொல்றார். ரெண்டாவது பாயிண்டா பாத்தீங்கன்னா, மனநிலையை பாசிட்டிவாக இருக்க சொன்ன விஷயங்கள், அதற்கான உதாரணங்கள் அப்பாஸ் அந்த பயணத்தை பத்தி சொல்லியிருந்தாரு. அது எங்களுக்கு மனநிறைவை தந்து நமது உடம்புல ரொம்ப ஊக்கத்தை அளித்தது. தேர்ட் பாயிண்ட் சொன்னாரு, அனைவரிடம் மரியாதையாக, அன்பாக, பணியமாக பழக வேண்டும். பேசும்போது மரியாதை கொடுத்து பேசும்போது ஏற்படும் பாசிட்டிவ் மனநிலை நல்ல எண்ணங்களை உருவாக்கும் என்பதையும், உடல் நலமும் நன்றாக இருக்கும் என்பதையும் சொல்லும்போது எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதை நாங்கள் பின்பற்றுவோம் சார். அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மனிதர்களிடம் உள்ள பாசிட்டிவ் பவர் பற்றியும், அது எப்படி உருவாகும், அது உருவாகிறதுக்கு நம்ம என்னென்ன செய்ய வேண்டும், அந்த ஒரு செய்தியும் சொன்னார். அதை நாங்கள் பின்பற்றுவோம் சார். நெக்ஸ்ட் இன்னும் முக்கியமாக சார் சொன்னார், மனிதனை மதிக்க வேண்டும், ஃபேமிலி போல வேலை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது இன்னும் நமக்கு பாசிட்டிவ் நேர்மறை எண்ணங்கள் ஒன்று உருவாகும் என்று சொல்லி அழகாக சொன்னார். உடல்நலத்துக்கு நன்மை தரும் யோகா பற்றியும், ஆன்மீக பற்றியும், நன்மையை பற்றியும் அழகாக கூறினார். அனைவரும் ஒன்றாக இணைந்து பணியாற்ற வேண்டும். பணியாற்றும் பொழுது நமக்கு கிடைக்கும் பாசிட்டிவ் மனநிலை நம்மளை மேன்மேலும் உயர்த்தும். சந்தோஷமாக நம்ம அந்த ஒர்க்கை செய்வோம் என்று சொன்னதும் ரொம்ப பயனுள்ளதாக அமைந்தது. யாரையும் குறை சொல்லாமல் அவர்களுடைய அவங்களை என்கரேஜ் பண்ணி வேலை செய்ய வைக்க வேண்டும் என்று கூறியதும் எங்களுக்கு ரொம்ப ஒரு ஊக்கமளித்ததாக இருந்தது. அந்த வகையில் சிறப்பான முறையில் சிறப்புரை ஆற்றிய முனைவர் பேராசிரியர் பிரகதீஸ்வரன் அவர்களுக்கும், சிறப்பாக வரவேற்பை ஆற்றிய நமது பல்கலைக்கழகத்தின் துணை பதிவாளர் முனைவர் மோகன் அவர்களுக்கும், அனைத்து உதவி பதிவாளர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லா பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். Thank you, sir. I would like to extend my heartfelt thanks to each and everyone who has been part of this wonderful webinar. To them, I express my gratefulness. Thank you all. Thank you, madam. Thank you, sir. Thank you, madam. Thank you. Sir, thank you, sir. Pradeeshwaran, sir. Thank you, sir. Sir, thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you.